ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். நியாயாதிபதி புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தையானது இப்படியாக இருக்கிறது. என்னவென்றால், ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் அப்படின்னு சொல்லி சேனைகளின் கர்த்தர் கிதியோன் என்கிற ஒரு மனிதனுக்கு தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறார். இந்த வார்த்தையை கொடுப்பதற்கான காரணம் என்னன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கிதியோன் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் மீதியானியர் அப்படிங்கிற ஒரு 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 ஜாதியின் இடத்துல சுமார் 7 வருட காலங்களாக அவங்க அடிமைகளாக ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். எப்படிப்பட்ட அடிமைத்தனம் என்றால், நமக்கு ஒரு சொந்தமாக ஒரு நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு சொந்தமான ஒரு நிலம் இருக்குது. அந்த நிலத்தில் நம்ம கம்போ சோளமோ அரிசியோ ஏதோ ஒன்று நம்ம அதை என்ன பண்ணுறோம், நம்ம பிரயாசத்தோடு விதைக்கிறோம். நாட்கள் 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 அதை நம்ம பாதுகாத்து பாதுகாத்து பராமரித்து அதுக்கு தண்ணி பாய்த்து அதை நம்ம வளர்த்து கொண்டு வரோம். சரியா அறுவடை வருகிற நேரம் பார்த்து அறுவடையை மாத்திரம் ஒருத்தன் எடுத்துக்கிட்டு போனால் நமக்கு எந்த அளவு கோபம் வரும்? உழைப்பு என்னோடது, இடம் என்னோடது, சிந்தின வேர்வை என்னோடது, பசியும் பட்டினியுமாக கடந்தது நான், நீ வந்து எடுத்துக்கிட்டு போறியா அப்படின்னு நமக்குள்ளே என்ன வரும்? ஒரு கோபம் வரும். கோபம் வந்தால் என்ன பண்ணுவோம்? கோபம் வந்தால் என்ன பண்ணுவோம்? இப்படி ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தால் நமக்கு கோபம் வரும். அப்படி கோபம் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோன்னு தான் நான் கேட்டேன். அவ்வளவுதான். செத்தான்னு நினச்சிக்கிட்டு அது ஆணோ பொண்ணோ வந்தவங்க அவ்வளவுதான். அன்னைக்கு என்ன தீட்ட முடியுமோ எல்லாத்தையும் தீட்டி அனுப்புறது. அதுக்கப்புறம் அவனுக்கு நம்மளுடைய ஊர் பேர் கூட ஞாபகத்துக்கு வராத அளவுக்கு என்ன பண்ணுவோம்? பட்டை தீட்டி அனுப்பி விட்டுருவோம். ஆனால் இந்த இஸ்ரவேலருடைய நிலைமை என்னன்னா, 7 வருஷமா ஏமாந்துக்கிட்டே தான் இருக்காங்க. எதிர்க்க பலன் இல்லை. தட்டி கேட்குறதுக்கும் யாருக்கும் தைரியம் இல்லை. எப்படி கோலியாத் வந்து ஸ்தோத்திரம் இஸ்ரவேலுக்கு நேராக வந்து, ஒருவன் எனக்கு நேராக வந்து நில்லுங்க, நான் என்னுடைய தேசமும் அப்படியே உங்களுக்கு நாங்கள் சரண்டர் ஆகிறோம், இல்லைன்னா நீங்கள் எங்கள்கிட்ட சரண்டர் ஆகணும்னு சொல்லி கோலியாத்தினுடைய சத்தத்திற்கு எப்படி தேசம் முழுக்க ராஜா முதற்கொண்டு, குறிப்பாக ராஜா முதற்கொண்டு, சேனை தளபதிகள் முதற்கொண்டு, சேனை சிப்பாய்கள் முதற்கொண்டு, குதிரைப்படையோ ரதப்படை எல்லா படையும் என்ன பண்ணுறாங்க? ஒருவனுடைய வார்த்தைக்கு பயந்து எதிர்த்து நிற்க திராணி அற்றவர்களாக என்ன பண்ணுறாங்க? காணப்பட்டது போல இங்கே இஸ்ரவேல் ஜனங்களும் மீதியானிற்கு விரோதமாக அவங்களால எதுவுமே செய்ய முடியல. 1 வருஷம் ஏமாத்தினா பரவாயில்ல, 2 வருஷம் ஏமாத்தினா பரவாயில்ல, தொடர்ச்சியாக 7 வருஷம் ஏமாத்துறாங்க. 7 வருஷமும் இவங்க கொடுத்துப்பிட்டு சும்மா தான் உட்காந்துருக்குறாங்க. இவங்களுக்கான ஆதாயத்தை அவங்களால என்ன பண்ண முடியல, உங்களோட உழைப்பின் பிரதிபலன் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஏன் இந்த நிலைமைக்கு இவங்க போனாங்கன்னு பார்த்தா, அதே நியாயாதிபதி புஸ்தகத்தின் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படி அழகாக சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. நியாயாதிபதிகள் 6:1 சத்தமாக போல்டாக வாசிங்க. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். ஸ்தோத்திரம். வேதம் அழகா சொல்லுகிறது, இவர்கள் எதற்காக மீதியானுடைய கரத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்களாம்? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது நிமித்தம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததனால் கர்த்தர் அவர்களை மீதியானுடைய கரத்தை எத்தனை வருடம் ஒப்பு கொடுத்தாராம்? 7 வருடம் ஒப்பு கொடுத்தாராம். பொல்லாப்புனா என்ன? தீமையானது, தீயவை. பொல்லாப்புனா தீயவை. கர்த்தர் எதை வேண்டாம் என்று ஒதுக்கினாரோ அதை மறுபடியும் அவர்கள் என்ன பண்ணுறாங்க? போய் நிற்கிறாங்க. வாசிக்கலாம். அதே 6ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாமல் போனீர்கள் என்று சொன்னார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கு? நீங்க அந்நிய தெய்வத்திற்கு பயப்படக்கூடாது. தேவனை தவிர யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டு இருந்தும் இவர்கள் யாருக்கு பயப்படுறாங்க? எமோரியர்களுடைய தேவர்களுக்கு இவங்க என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க.
அப்ப கர்த்தர் எதை விளக்குனாரோ, எது தீமைன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலேருந்து கர்த்தர் விளக்குனாரோ, எது நம்முடைய ஜீவிதத்தை கெடுக்குதுன்னு சொல்லி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலேருந்து விலக்கி நம்மை கூட்டிக்கிட்டு வந்தாரோ, மறுபடியும் அதையே அவர்கள் என்ன பண்றாங்க? போய் தொடர்றாங்க. என்ன தொடர்றாங்க? மீண்டும் விக்கிரக ஆராதனை, மீண்டும் விக்கிரக ஆராதனை. அப்ப அன்றைக்கு இருந்த சூழ்நிலைக்கு விக்கிரக ஆராதனை அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு என்னவா காணப்படுகிறது? அநேகருக்கு அநேக காரியத்தை விட்டு இன்னும் முழுசா என்ன பண்ண முடியல? வெளியே வர முடியல. ஏதோ ஒன்று மறுபடியும் நம்மளை அங்கேயே கொண்டு போய் என்ன பண்ணுது? போகும்படி நம்மளை இழுத்து கொண்டு போகுது. நாமும் ஒவ்வொரு முறையும் அதை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறோம். ஆனால் மேற்கொள்ள முடியாம மறுபடியும் அங்கே தான் போய் நிற்கிறோம். மேற்கொள்ள நினைக்கிறோம், மறுபடியும் போய் நிற்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கையின் பழக்கமாக என்ன பண்ணுது? மாறிக்கிட்டே இருக்கு. கர்த்தர் எங்க இருந்து விக்கிரக ஆராதனை வேண்டான்னு ஒதுக்கி கொண்டு வந்தாரு? ஆபிரகாம் அழைக்கும் போதே சொல்லிட்டார். ஆபிரகாமுடைய தகப்பன் தேராக என்ன பண்ணி கொண்டிருந்தாரு? அவர் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரர். யோசுவாவின் புஸ்தகத்துல 24ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். கொஞ்சம் வரலாற்றுக்குள்ள போய் பார்த்தோம்னாக்க, இந்த தேராக யாரா இருந்தாரு? சிலையை செதுக்கக்கூடியவர்களாக என்ன பண்றாரு? இருக்கிறார். இப்ப வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமை கர்த்தர் எதுல இருந்து அழைத்து கொண்டு வந்தாரு? தீயபையாய் காணப்பட்ட விக்கிரக ஆராதனையிலிருந்து கர்த்தர் ஆபிரகாம் என்ன பண்ணாரு? அழைத்து கொண்டு வந்தார். ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கக்கூடிய அவங்களுடைய பிள்ளைகளும் அவருடைய பேர பிள்ளைகளும் அவருடைய பின்வரும் சந்ததிகள் எதை தேடி போறாங்க? மறுபடியும் கர்த்தர் எதை வேண்டான்னு அவங்க வாழ்க்கையிலிருந்து விளக்குனாரோ அதைத்தான் மறுபடியும் தேடி போறாங்க. இதை கர்த்தர் சொல்லியும் அவர்கள் கேளாததுனால கர்த்தர் என்ன பண்றாரு? மீதியானுடைய கரத்துல கொண்டு போய் 7 வருஷத்துக்கு ஒப்பு கொடுத்துட்றார். அப்ப நம்ம ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதை வேண்டாம் என்று நம்மை பிரித்து கொண்டு வந்தாரோ அதை நாம் தொடருவோன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை எதிர்த்து நிற்க முடியாமலும் போராட முடியாமலும் தொய்ந்து போன ஆவி உடையதான் என்ன பண்ணும்? காணப்படும். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தர் எதை வேண்டானாரோ, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு விதமான அழைப்பு கொடுத்திருப்பார். ஒவ்வொருத்தரை கர்த்தர் ஒரு சூழ்நிலையில தெரிந்து கொண்டிருப்பார். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஒரு காரியத்திலிருந்து விடுதலை கொடுத்து அழைத்து வந்திருப்பார். அப்படி விடுதலை கொடுக்கப்பட்ட காரியத்திலிருந்து வேண்டாம்னு ஒதுக்கப்பட்ட காரியத்துக்கு நம்ம மறுபடியும் தொடர்ந்து போனா கர்த்தர் என்ன பண்றாராம்? வேறொருவர் கரத்துல நம்ம அடிமையா ஒப்பு கொடுத்துறார். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தா, இன்றைக்கு அநேகர் எதை ஃபாலோ பண்றோம்? பாரம்பரியத்தை. எவ்வளவு கிறிஸ்தவர்களா இருந்தாலும், அந்நிய பாஷையின் அடையாளங்கள் இருந்தாலும், தேவனை துதிக்கிறவர்களா இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலேருந்து எது என்ன வெளிப்படாமல் இன்னும் வெளியேறாமல் இருக்கு அப்படின்னா பாரம்பரியம். இன்றைக்கும் பாரம்பரியத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் சபைக்குள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட பாரம்பரியம் வேண்டான்னு சொல்லி தான் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்தார். நம்ம மறுபடியும் பாரம்பரியத்தை நம்ம தொடருவோம்னா நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா மாறிடுமா? அடிமைத்தன வாழ்க்கைக்கு மாறிடுமா? அப்புறம் முன்னோர்களுடைய நம்பிக்கை, அவர்கள் கற்றுக் கொடுத்த காரியம். சில சமயங்களில் பாருங்க, இது இந்த ஒரு காரியம் வந்துச்சுனாக்க, எங்க பாட்டி இப்படி செஞ்சாங்க, எங்க பாட்டி இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? சில காரியத்தை செய்வாங்க. இது என்ன? இது எதற்கான அடையாளம்? முன்னோர்களுடைய நம்பிக்கையை பின்பற்றுதல். முன்னோர்களுடையதான நம்பிக்கையை பின்பற்றுதல். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக நேரத்தில் எதை நம்ம பின்பற்றவர்களாக மாறி இருக்கிறோம்? முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை இன்றைக்கும் நாம் தவற விடாமல் செய்து கொண்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். எத்தனை பேர் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருக்கீங்க?
எல்லாரும் போயிருப்பீங்க. மொய் எவ்வளோ வைப்பீங்க? நான் தொகையை கேட்குறேன். எவ்வளோ வேணா சொல்லுங்க. எவ்வளோ மொய் வைப்பீங்க? 501, 1001, 101. அந்த ஒன்று யார் கண்டுபிடிச்சா? அந்த ஒன்றை யார் கண்டுபிடிச்சா? இதுதான் முன்னோர்களின் பாரம்பரியம். இப்படி நமக்கே தெரியாம நிறைய விஷயத்த நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடைபிடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அந்த ஒரு ரூபாய் எதுக்கு வைக்கிறோம்? ஒத்தப்படை. அது பெருகணும். ரெட்டைப்படையாக இருந்தால் முடிஞ்சு போயிடும். ஒத்தப்படையில் வச்சாக்க வருமானம் கூடும். யாரு கற்றுக் கொடுத்தது? யாரு கற்றுக் கொடுத்தது? யாருன்னே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அப்ப இப்படிப்பட்டதான முன்னோர்களுடைய சில காரியத்தை நாம நம்முடைய வாழ்க்கையில இன்னமும் என்னதான் பண்றோம்? கடைபிடிக்கிறோம். அதுல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது? அது ஒரு அடிமைத்தனம். அது நம்மை விட்டு விலக்கப்பட்ட ஒரு காரியம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நான் உதாரணத்துக்கு தான் மொய் காரியத்தை சொன்னேன். இப்படி எத்தனையோ காரியம் இருக்கு நம்மள்ட்ட. எத்தனையோ காரியம் நம்மள்ட்ட இருக்கு. இதை இப்படி கொண்டு போனால் ஒன்றாகாது, இப்படி போனால் ஒன்றாகாது, அப்படி போனால் ஒன்றாகாது. தெற்கு பார்த்து வீடு கட்டினா நல்லா இருக்கும், வடக்கு பார்த்து வீடு கட்டினா நல்லா இருக்கும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில். இதுதான் உண்மை. நம்ம வீட்டை வாஸ்து பார்த்து, தெற்கு பார்த்து, வடக்கு பார்த்து, மூல கும்பிடு பார்த்து என்னத்தை கட்டினாலும் கர்த்தர் ஒரு வீட்டை ஆசீர்வதிக்கலாம், அந்த வீட்டுக்கு சமாதானம் வராது. ஆனால் இன்றைக்கு நம்ம எதை ஃபாலோ பண்ணுற? வீடு கட்டுறதுக்கு தெற்கு வடக்கு பார்க்கணும், மூளை பார்க்கணும், ஏதோ ஒரு மூளை சமயக்கட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இல்லை, அக்கினி மூளை. ஏன்னா அங்கே தான் நல்லா கொளுத்தி விட்டு தக்கன்னு எரியுமோ. இப்படி நமக்கு தெரியாமலேயே இன்றைக்கும் நம்ம நிறைய பாரம்பரியத்தை என்ன பண்ணுறோம்? கடைப்பிடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இன்னொரு வார்த்தை சொல்கிறேன், என்ன சகோதரி மர்கள் கோச்சிக்க மாட்டீங்கன்னு நம்பி சொல்கிறேன். நான் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, கோச்சிக்காங்க. தேவன் நமக்கு உடுத்தி வைக்கிற வஸ்திரம் என்ன? தேவன் நமக்கு உடுத்தி வைக்கிற வஸ்திரம் என்ன? சொல்லுங்க. வெண்ணாடை, ஒயிட். ஆனா இன்னைக்கு வெள்ளை புடவை காட்டினா உலகம் என்ன சொல்லுது? இதை யார் ஃபாலோ பண்றா? விசுவாசிகள். யார் ஃபாலோ பண்றா? விசுவாசிகள். ஒயிட் பியூர் ஒயிட் இருக்கக்கூடாது, ஒயிட் லைட்டாக இருக்கட்டும். இப்படி ஒரு ப்ரெஷ் எடுத்து தொட்ட மாதிரி ஒயிட் இருந்தால் போதும், மீதி ஃபுல்லாக கலர் கலராக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, வெண்ணாடையை கர்த்தர் நமக்கு உடுத்தி வைத்து, நமக்கு வெண் வஸ்திரத்தை தரிக்க வைத்து, நம்மை அவரோடு அவர் என்ன பண்ணுறார்? கொண்டு போகிறவராக இருக்கிறார். ஆனால் நமக்கு என்ன பிடிக்கல? வெண் வஸ்திரம் தரிக்க பிடிக்கல. அது சொன்னால் கசப்பு வருது. இது யார் உள்ள விதைச்சது? சாத்தான் இல்லை, நாம தான். கேட்டா அவங்க தப்பா நினைச்சிட்டு போட்டுமே. யாருக்காக நீங்க வஸ்திரம் உடுத்துறீங்க? பொதுவாக திருமணமான கணவனுக்காக மனைவி வஸ்திரம் உடுத்துவாங்க, மனைவிக்காக கணவன் வஸ்திரம் உடுத்துவாங்க. ஒரு வார்த்தை நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு இதில் கட்டுவாங்கன்னு வச்சுங்க. தேவ ஆலயத்துக்குள்ள வரும்போது நம்ம யாருக்காக வரோம்? அப்போ கர்த்தருக்கு பிரியமான வஸ்திரத்தை உடுத்திட்டு வரதுல கர்த்தருக்கு தப்பு கிடையாது. அதில் கர்த்தர் கோச்சிக்க மாட்டாரு, அதெல்லாம் கர்த்தர் முகத்தை திருப்பிக்க மாட்டாரு. அவரை பார்க்க வரும் பொழுது அவருக்கு ஏற்ற வண்ணமாய் வந்தா அது நல்லா இருக்கும். கல்யாணத்துக்கு போறோம், லுங்கியோட யாராவது போயிருக்கீங்களா? அன்னைக்கு மட்டும் வெள்ளை சட்டை எங்கிட்ட இருந்து வெளியே வரும்னு தெரியாது, அன்னைக்கு மட்டும் வெள்ளை வேட்டி எங்கிட்ட இருந்து வெளியே வரும்னு தெரியாது. இல்ல வேற ஏதாவது கோஷம் போட போனீங்கன்னா போறவங்க இருக்கீங்க, அதனாலதான் சொல்றேன். அப்ப இப்படி பல காரியத்துக்கு போகும் பொழுது நம்ம எப்படி போறோம்? ஒரே ஈவனா என்ன பண்றோம்? போறோம். ஆனா காரணம் என்ன? அந்த இடத்துக்கு அந்த வஸ்திரம் தான் தகுதியானது. அப்ப ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது வெண் வஸ்திரமே அதுக்கு உகந்த வஸ்திரம் என்ன பண்ணுது? தேவ சமூகத்தில் காணப்படுது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா பட்டுச்சேலை கட்டுறோம், ஒரு ஆஃபீஸ்க்கு போனால் டக்கின் பண்ணி இன் பண்ணிட்டு நீட்டாக போகிறோம், ஷூவை கீவை போட்டுக்கிட்டு. அதுவே லோக்கலில் பசங்களை கிரிக்கெட் ஆட போனாக்க லுங்கி எடுத்துக்கிட்டு சாக்ஸ் எடுத்து போட்டு நம்ம பாட்டு தெரிஞ்சுட்டு போகிறோம். ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கும் வஸ்திரம் உடுத்த தெரிஞ்ச நமக்கு ஆலயத்துக்கான வஸ்திரத்தை உடுத்த தெரியல. பார்த்தீங்களா? இது யாரால வந்தது? முன்னோர்கள் சொல்லி வைத்ததான வார்த்தைகளை நாம் இன்னும் இருதயத்தில் ஆழமாக குளிக்கொண்டு அப்படி இருக்கிறோம், புதைச்சி அதை வேறு ஊன்றி மரமாக வளர வச்சிருக்கிறோம். அதனால தான் வெண்வஸ்திரம் தரிக்க யாருக்கு என்ன பண்ண மாட்டேங்குது? விருப்பம் வர மாட்டேங்குது. உங்களுக்கு என்ன பேச நீங்கள் கட்டிட்டு சுற்றுவீங்க,
நாங்கள் கட்டினா எங்களை அடிக்க வராங்களே. அப்படி இல்லைங்க. வெண்வஸ்திரம் தரிக்கணுன்றது எனக்கு பிடிச்சிச்சு. எனக்கு இந்த சத்தியம்லாம் தெரியாது. நான் வெண்வஸ்திரம் போகிறேன்னு எனக்கு சத்தியம் தெரியாது. நான் சபைக்கு வந்து 6வது மாதம் ஞானஸ்நானம் எடுத்தாள். ஞானஸ்நானம் எடுத்த நாள் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் சுமார் ஒரு 9 வருடம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 9 வருஷமாக சண்டே சர்வீஸ்க்கு நான் ஒயிட்டு போடாத நாட்களே கிடையாது. பியூர் ஒயிட்டு. இங்கே வேஷ்டி, வெளியிலனா பேண்ட்டு. சர்ச்சுக்குன்னு போனாக்க, பிரசங்கத்துக்குன்னு போனால் என் காஸ்டியூமு ஒயிட்டு தான். சர்வீஸ் அட்டன் பண்ண போனாலும் என் காஸ்டியூம் ஒயிட்டு தான். லாஸ்ட் நமக்கு தெரியும், திருச்சி நான் சர்ச்சுக்கு நான் 6வது அட்டன் பண்ண போனாக்க எப்படி போவேன் அப்படின்னு. அவங்க சர்ச்சுக்கு 6வது அட்டன் பண்ண போனோமே எப்படி போனேன்னு தெரியும் அவங்களுக்கு. இப்படி கூட பார்த்துருப்பீங்களே, பாண்டிபுரம் கூட பார்த்துருப்பாங்க. பிரசங்கிக்கிறதுனால மட்டும்தான் நான் வெண்வஸ்திரம் போகிறேன்னு யாரும் நினைக்காதீங்க. நான் வெறுமனை சும்மா மூலையில் உட்காந்துருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நான் வெண்வஸ்திரம் தரிக்காமல் நான் உட்காந்தது கிடையாது. காரணம் எனக்கு அது பிடிச்சிருக்கு. காரணம் அவர் வெண்வஸ்திரம் தானே கொடுக்க போகிறாரு. அவர் சமூகத்துக்கு வெண்வஸ்திரத்தோட போகலாம், இதெல்லாம் தப்பு இருக்குது. அப்போ இதெல்லாம் யார் உள்ளே கொண்டு வந்திருக்கிறா? எதை வேண்டாம் விட்டுட்டு வாங்கன்னு கர்த்தர் கூப்பிட்டாரோ அதுதான் எனக்கு வேணும்னு அதையே தொடர்ந்து போகிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அநேகர் போய்கிட்டு இருக்கிறதுனால தான் இன்னமும் அடிமைத்தனமான வாழ்க்கைக்குள்ளவே என்ன பண்ணுறோம், சுழன்றுக்கிட்டே இருக்கிறோம். அந்த அடிமைத்தனத்தை மேற்கொள்ளவும் முடியலை, அந்த அடிமைத்தனத்தை ஜெயிக்கவும் முடியலை, அந்த அடிமைத்தனத்துலேருந்து ஒரு வெற்றியை காண முடியலை. அந்த அடிமைத்தனத்துக்கு நம்ம அடிமையாகவே போயிட்டோம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தை அழகாக சொல்லுவார். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள்னு வரும். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாரு? எபேசியர் 4:1, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்துக்கங்க. கர்த்தர் எதுக்கு அழைச்சார்? அதுக்கு பாத்திரவான்களாக என்ன பண்ணணுமா? நடந்து கொள்ளணுமா? அதே வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை ஒரு வாசிங்களேன். வெளிப்படுத்தல் 18:4. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். விட்டு வெளியே வேதம் அழகா சொல்லுகிறது. இங்கே யாரை குறித்து சொல்லப்படுகிறது? 2வது வசனத்தில் பார்க்குறோம், பாபிலோனை குறித்து இங்கே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. பாபிலோன் எப்படிப்பட்ட பாபிலோனா இருக்கு? அது நம்ம வஞ்சிக்க கூடியதா இருக்கு. அந்த இடத்துல இருந்து தான் கர்த்தர் ஆபிரகாம் விடுதலை கொடுத்தாரு. கல்தேயர் பட்டணம் எங்க இருக்கு? பாபிலோன்ல தான் இருக்கு. பாபிலோன்ல இருந்து தான் கர்த்தர் ஆபிரகாம் விடுதலை கொடுத்தாரு. ஆனா வேதம் சொல்லுது, மறுபடியும் பாபிலோனிய பாவத்துக்கு உன்னை என்ன பண்ணாத, உடன்படுத்தாத. எதுல இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தாரோ அந்த விடுதலைக்கு மறுபடியும் விடுதலையை இழந்தவர்களாக மறுபடியும் பாவத்துக்கு உங்களை என்ன பண்ணிடாதீங்க, விட்டு கொடுத்துடாதீங்கன்றாரு. 2வது வார்த்தை சொல்ற, வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்றாரு. முதலாவது பாவத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, உட்படக்கூடாது. 2வது வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்ணு. இன்றைக்கு அநேக நேரத்தில் மீண்டும் பாபிலோனுக்குள்ள போறவங்க அநேகர். மீண்டும் பாபிலோனுக்குள்ள உட்படல் ஆகாதுன்னா உட்படல் ஆகாது. ஆனால் அது மறுபடியும் உள்ள பிரவேசிக்கும் பொழுது அது நமக்குள் வருத்தத்தை ஏற்படுத்துது. அது நமக்கும் தேவனுக்கும் உண்ட பிரிவை ஏற்படுத்துது. அது நமக்கும் தேவனுக்கும் துக்கத்தை ஏற்படுத்துது. நமக்கும் தேவ சமூகத்துக்கு இடைவெளியை உண்டாக்குது. எவ்வளவு காரியம் உட்படல் ஆகாதுன்னு சொன்ன விஷயத்துக்குள்ள நம்ம போறதுனால. இங்கே பாபிலோனை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு கர்த்தர் எத்தனையோ விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அவருடைய பிரமாணங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கு. வேத வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறோம். வேத வார்த்தைகள் எவ்வளோ விஷயத்தை கற்றுக் கொடுக்குது. இந்த விஷயத்துக்கு உட்படக்கூடாது, இந்த விஷயத்துக்கு நம்ம பங்கு பெறக்கூடாது, இந்த விஷயத்துக்கு நம்ம ஆளாக நிற்கக்கூடாதுன்னு வேதம் எவ்வளவோ சொல்லுது. ஆனால் நம்ம நிற்க தான் செய்கிறோம். காரணம், வருத்தம் வந்துடக்கூடாது. மனுஷனுக்கு மனுஷன் வருத்தம் வரதை எதிர்பார்க்குற நாம, வருத்தம் வரணும்னு புரிஞ்சுக்கிட்ட நாம, என்னை ரட்சித்து எனக்கு ரத்தம் சில தேவனை நான் துக்கப்படுத்துறேன்ற இருதயம் என்ன பண்ண மாட்டேங்குது. காரணம், உட்படல் ஆகாதுன்னு சொன்ன விஷயத்துக்கு நம்மை உட்படுத்தி கொண்டு இருக்கிறதுனால. சொல்றோம், என்ன சொல்றோம்? அவங்க கோச்சுக்குவாங்க பாஸ்டர், அவங்க தப்பா எடுத்துக்குவாங்க, அவங்க பேச மாட்டாங்க. பேசாட்டி போட்டோம், யாருக்கு நட்டம்? நமக்கு தான் நாளை பின்ன ஃபங்க்ஷன் வச்சா மொய் வைக்கிற வேலை மிச்சமாகுமா ஆகாதா? ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? அவங்க கோச்சுக்குவாங்க, அவங்க தப்பாக எடுத்துக்குவாங்க, அவங்க பேச மாட்டாங்க. பேசி இப்படி நாமளே மனிதனை கனப்படுத்தும்படி தேவன் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன, உட்படல் ஆகாதுன்னு சொன்ன விஷயத்துக்கு நம்ம உட்படுத்தி கொண்டு இருக்கிறோம்.
நம்ம உட்படுத்துறதுனால அவன் சந்தோஷம் அடைகிறான், தேவன் துக்கப்படுறாரு. தேவன் முக்கியமா மனுஷன் முக்கியமா? சொல்லும்போது மட்டும் தேவன் முக்கியம்ன்றீங்க. இப்ப ஆராதனை முடிஞ்சு யாருக்கு என்ன வேலை இருக்குன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். இப்ப யாரு முக்கியம்? தேவனா மனிதனா? யாரை பிரியப்படுத்த பார்க்குறோம்? மனுஷனை பிரியப்படுத்துறோமா கர்த்தரை பிரியப்படுத்த பார்க்குறோமா? இன்றைக்கு நம்ம அநேக இடத்துல மனுஷனை தான் பிரியப்படுத்துறோம். அதை உட்படல் ஆகாதுன்னா உட்படல் ஆகாது, வேண்டாம். மீண்டும் மீண்டும் கர்த்தர் ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வாங்கன்னு கூப்பிட்டும் நம்ம வெளியில் வராமல் இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை அடிமைத்தனத்திற்கு நேராக போய்கொண்டு இருக்குது என்பதை மறந்துடாதீங்க. நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? அடிமை வாழ்க்கைக்கு நேராக போய்கிட்டு இருக்குது என்பதை மறந்துடாதீங்க. அதே போல 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் 24வது வசனங்களை வாசிக்கலாமா? பாவத்துக்கு செத்து நீதிக்கு என்ன பண்ணணுமா? விளைக்கணுமா? இங்க எதை குறித்து சொல்றாரு? உட்படாதபடிக்கு வெளியில வர்றதுக்கு பாருங்க அப்படின்றாரு. முதலாவது வெளிப்படுத்தல சொல்றாரு, வெளியில வாப்பா, நீ வெளியில வா. 2வது பேதுருல சொல்றாரு, நீ எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? நீதிமானாக பிழைத்திரு. உன்னை அழைக்கப்பட்ட அழைப்புல நீ நீதிமான என்ன பண்ணு இரு அப்படின்னு வேதம் சொல்லுது. பவுலடியார் எபேசுல சொல்றாரு, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரங்கள் நடந்து கொள்ளுங்கள்னு. அப்ப பாத்திரவன்கள் நடந்து கொள்ளணும்னா தேவன் அனுமதிக்காத இடத்த விட்டு முதல்ல வெளியில வரணும். அதுதான் பாத்திரவன்களுக்கான முதல் அடையாளம். தேவன் எதை வெறுக்கிறாரோ அதை விட்டு வெளியில வர்றதுதான் பாத்திரவன்களுக்கான முதல் அடையாளம். 2வது அடையாளம் என்ன அப்படின்னா நீதிமானாக வாழ்வது. எந்த நீதிமான்? பாவத்துக்கு செத்து. பாவத்துக்கு செத்து. ஏன் பாவத்துக்கு சாக சொல்றாரு? பாவத்தை நீங்க கொல்லாம புதைச்சிங்கன்னா அது மறுபடியும் என்ன பண்ணும்? துளிர் விடும். ஒரு விதை இருக்கு, ஒரு விதைய அதனுடைய தன்மை போற வரைக்கும் அதை நீங்க காய போட்டு என்னத்தையாவது ஒன்று பண்ணி அந்த விதையே இல்லாம போற அளவுக்கு பண்ணா அந்த விதை என்ன பண்ணாது? முளைக்காது. அதை எரிச்சு போட்டா அந்த விதை என்ன பண்ணாது? முளைக்காது. அதுவே அந்த விதையை புதைச்சி வச்சா, இதுதான் விஷயம். எரிக்க வேண்டியதை எரித்தால் நம்முடைய வாழ்க்கை நீதிமானுடைய வாழ்க்கையை போல இருக்கும். நம்ம எரிக்க வேண்டியதை புதைச்சி வச்சிருக்கிறதுனால தான் இன்றைக்கும் நீதிமான் என்று சொல்வதற்கு நம்முடைய உதடுகள் ஒவ்வொரு முறையும் தயக்கத்தோடு என்ன பண்ணுது? வெளிப்படுத்துகிறது வார்த்தையை. ஏன் உதடு அதிக முறை தயங்குது பேச்சு பேசுறப்ப? ஏன் கர்த்தரை குறித்து பாடும்பொழுது, கர்த்தரை குறித்து பேசும்போது, கர்த்தருடைய வார்த்தை ஏன் உதடுகள் தடுமாறுகிறது? எரிக்க வேண்டியதை எரிக்காமல் புதைத்ததுனால தான். சுட்டரிக்கப்படனா சுட்டரிக்கப்பட்டு தான் ஆகணும், புதைக்க கூடாது. தேவன் சொன்னார் சவுலுக்கு, அந்த பட்டணத்தை முற்றிலும் என்ன பண்ணிரு? சுட்டரிச்சிரு அப்படின்னாரு. ஆனா சவுல் என்ன பண்ணாரு? மொத்தமா சுட்டரிக்காம கொஞ்சத்தை என்ன சொல்லி எடுத்தாரு? தேவனுக்கென்று, தேவனுக்கென்று. இதனால் என்ன வெளிப்பட்டுச்சு? எரிக்க வேண்டியதை எரிக்காம எடுத்துட்டு வந்ததுனால தேவன் அவர் மேல் வைத்த ராஜ அபிஷேகத்தை கர்த்தர் எடுத்துட்டார். ஒரு ராஜ அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவுக்கே கர்த்தர் இவ்வளவு நிபந்தனை வச்சிருப்பார் அப்படின்னா நம்மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை எடுக்க அவளுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நம்ம கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு எடுக்க அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இம்மை பொழுதுல கண்ணை மூடினார்னா நம்ம நிரந்தரமா கண்ணை மூடிடுவோம். இம்மை பொழுதுல கர்த்தர் கண்ணை மூடினார்னா நம்ம நிரந்தரமா நம்முடைய கண்களை மூடுற மாதிரி ஆயிரும். காரணம் ஏன் இமை பொழுதுல கண்ணை மூடுறாரு? செஞ்சதை சகிக்க முடியாம கண்ணை மூடிடுறாரு. அப்படி கண்ணை மூடி 400 வருஷம் ஓடி போச்சு. அப்படி கண்ணை மூடி 70 வருஷம் ஓடி போச்சு. கண்ணை மூடும் போதெல்லாம் வருஷங்களா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் கண்கள் இமையை மறைக்காமல் இருக்கணும்னா நம்ம நீதிக்கு என்ன பண்ணணுமா? பிழைத்திருக்கணுமா? அதனாலதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்துல 20வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கும், பாவங்கள் நிவிர்த்தி செய்யும்படி பொருட்டாக நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். வாசிங்க, அப்போஸ்தலர் 3:20. உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். 3வது ஒரு வார்த்தையை சொல்றாரு, குணப்படுப்பா. ஃபர்ஸ்ட் வெளியே வா, முதலாவது வெளியில வா. 2வது சொல்ற வார்த்தை என்ன சொல்றாரு? நீ நீதிமான என்ன பண்ணு? வாழு. 3வது என்ன சொல்றாரு? குணப்படு. 3வது
குணப்படு. யாரங்க குணமாக்க முடியும்? யாருக்கு குணம் தேவைப்படுது? ஒரு வேதத்தில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லப்பட்டிருக்கும். வழியிலே ஒருவன் அடித்து இரத்த வெள்ளத்தில் கடந்தான், அவனை அநேகர் பார்த்தார்கள். ஒரு சமாரியன் பார்த்து தன்னுடைய வாகனத்தில் தன்னுடைய கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு அவனை சத்திரத்தில் சேர்த்து அவனுக்கு வேண்டியதையெல்லாம் செய்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ யாருக்கு குணப்படணுமா? யாரு பாவத்திலிருந்து ஏந்திரிக்க முடியாம இரத்த வெள்ளத்தில். எசேக்கியேல் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. உன்னை கடந்து போகும்போது நான் பார்த்து நீ ரத்தத்தில் கடந்தப்பா. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு முன்னொரு காலத்தில்? போன வாரம் எப்படி இருந்துச்சு? முந்தின வாரம் எப்படி இருந்துச்சு? நம்ம ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ரத்தத்தை விட மோசமான வளச்சனமான வாழ்க்கை நமக்கு இருந்திருக்கும். செய்வன, பில்லி சூனியம், சாபக்கட்டு, இப்படி எவ்வளவோ காரியம் நமக்கு விரோதமாக குடும்பத்துக்கு விரோதமாக வச்சது உண்டு. அத்தனையிலிருந்தும் கர்த்தர் விடுதலையை கொடுத்தார். இன்னைக்கு நம்ம எதை பண்ணுறோம்? ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அநேக நேரத்தில் புலம்புறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறாரு, அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? கண்ணீர் சிந்துறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறார், அடுத்து நம்ம என்ன செய்கிறோம்? இப்படி கர்த்தருடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்கிறோம்? ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷமாக இதற்கு முன்பாக நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு என்ன வந்துருச்சு? மதப்பு வந்துருச்சு. அதை நீங்கள் எப்படி வேணால் அதை நீங்கள் எடுத்துங்க அந்த வார்த்தையை. அவங்களுடைய 40 வருஷமாக சந்தோஷமாக இருக்கவங்களாம் என்ன வந்துருச்சு? ஒரு 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 அவங்களுடைய புத்தி மழுங்கி போகிற நிலைமைக்கு போயிடுச்சு. எப்படி மழுங்கி போகுது? 40 வருஷம் நல்லா தானே இருக்கும், இதுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் ஆகாது. அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? அப்படியே எமோரியர் பக்கத்து போயிட்டு வருவோம். சிலருடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிரந்தரமான சமாதானத்தை கொடுத்துமே நம்முடைய வாய்க்கொழுப்பு, நம்முடைய கண்ணினுடைய இச்சையும், நம்முடைய கால்களுடைய அடக்க முடியாத சூழ்நிலையினால நம்ம தேடி போய் என்ன பண்ணுறோம்? மறுபடியும் சேத்துலேயே விழுந்துடுறோம். 40 வருஷம் நல்லா இருந்தாங்க, இப்போ புத்தி எப்படி ஆகுது? அதனால தான் யாபேஸ் ஜெபம் பண்ணாரு, அன்றன்றைக்கு தேவையானதை கொடுத்தா போதும்பா, இல்லைன்னா நான் திருட ஆரம்பிச்சிருவேன், இல்லைனா உம்மாளினுடைய என்னாலும் உடைய நாமம் தூஷிக்கப்பட ஆரம்பிச்சிடும். யாபேஸ் இப்படி தான் ஜெபம் பண்ணுறாரு. நிறையாலாம் கேட்கல, அன்றன்றைக்கு தேவையானதை எனக்கு கொடுத்தா போதும். காலையில் 2 இட்லி வேணுமா, 2 இட்லி கொடுத்தா போதும். 2 இட்லி என் வயிற்றுக்கு பார்த்தா ஒரு 10 இட்லி, ஏன்னா 10 இட்லி போதும். 11வது இட்லி எனக்கு வேண்டாம். இருந்தால் நான் மிஞ்சி என்ன பண்ணுவேன்? செயல்படுவேன். மதிய ஆகாரம் 2 கரண்டியாக போதும், இன்னொரு கரண்டி எனக்கு வேண்டாம், வேஸ்ட் ஆயிரும். அப்படி தான் ஜெபம் பண்ணுறாரு. அப்போ கர்த்தர் சிலருடைய வாழ்க்கையில் சமாதானத்தை தொடர வேணும்னு நினைக்கிறாரு. ஆனால் கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தும் நாம் அநேக நேரத்தில் சமாதானத்தை என்ன பண்ணுறோம்? இழக்கிறவங்களா காணப்படுறோம். காரணம் என்ன? வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் பொழுது எங்கே போகுது கால்? தானா எமோரியர் பக்கமாக. இன்றைய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்சிருக்காரு, நமக்கு நல்ல சம்பளத்தை கொடுத்துருக்காரு, நல்ல வாகனத்தை கொடுத்துருக்காரு. நம்முடைய பாதை எந்த பக்கமாக போகுது? எமோரியர் பக்கம் போதா? 7 வருஷம் அடிமையாகணும், பரவாயில்லையா? இன்னும் நிறைய நியாயாதிபதிகள் நீங்கள் வாசிச்சிங்கனாக்க நிறையா வரும், வருஷ கணக்கெல்லாம் வரும். இது 7 கம்மி, அடுத்து வரப்போ நிறையா வரும். இதெல்லாம் தேவையா நம்முடைய வாழ்க்கையில்? கர்த்தர் நம்மை சமாதானத்தோடு வைத்திருக்கும் பொழுது நாம் சமாதானத்தோடே கர்த்தருக்கு பயந்து இருப்போமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கொண்டே இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஏமாற்றப்படவும் மாட்டோம், ஏமாந்து போகவும் மாட்டோம், இன்னொருத்தனுக்கு எடுத்து கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். இவ்வளவு ஏன் நம்முடைய வாழ்க்கை பொத்தல் பையா என்ன பண்ணாது? இருக்காது. ஏன் வாழ்க்கை பொத்தல் பையா போகுது? இப்படிப்பட்ட இடத்துக்கெல்லாம் போகிறதுனால. யோசிச்சு பாருங்க. ஒரு வாரம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை நீங்கள் சரியான வழியில் நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா அதில் மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் எமோரியர் பக்கம் போய் வந்தீங்கன்னா போகிறதும் தெரியாது, வரதும் தெரியாது, வாங்கின சம்பளம் எங்கிட்டு போச்சுன்னு தெரியாது, அப்புறம் வீட்டில் திட்டு தான் வாங்கணும், அப்புறம் சண்டைகள் வெடிக்கும், சமாதான குலைச்சல் ஆகும். இதெல்லாம் தேவையா? ஏன் பொத்தல் போய் வருது? அது எமோரியர் பக்கத்து போகிறதுனால தான். அறுக்குறாங்க, விதைக்கிறாங்க, ஆனால் லாபத்தை அவன் எடுத்துகிட்டு போயிடுறான். பையில் போட்டால் கீழே அவன் பையை பிடிச்சி கொண்டு போயிடுறான். இந்த நிறைய இதிலலாம் அந்த சார்லி சாப்பினுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிளிப்ஸில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஒருத்தன் மூட்டையை தூக்கிட்டு போவான், இவன் என்ன பண்ணுவான்? மூட்டையில் ஒரு ஓட்டையை போட்டு கூடையை தூக்கிட்டு பின்னாடியே போவான். அந்த மூடையில் இருக்க அரிசி பூரா இவனுடைய கூடைக்கு வந்து இவன் வீட்டுக்கு போயிடுவான். உழைத்தவன் அவன், கடையில் போய் நின்று வாங்கினவன் அவன் இன்னொருத்தன், சுமந்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறது இன்னொருத்தன், ஆனால் அதை போகிறவன் ஒரு ஓட்டையை போட்டு தூக்கிட்டு போகிறது வேற ஒருத்தன்.
நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைய ஓட்டையை போட்டு வச்சுருக்குறோம். நாமளே நிறைய ஓட்டையை என்ன பண்ணியிருக்கிறோம், போட்டு வச்சுட்டு ஒன்றுமே நிற்க மாட்டேங்குது பாஸ்டர்னா. ஓட்டையை முதல்ல அடைங்க. எமோரியர் பக்கத்து போகிறத நிறுத்துங்க. ஓட்டை தன்னால் அடையும். எமோரியர் பக்கத்து போகிறத நிறுத்தினா ஓட்டை என்ன பண்ணும், தன்னால் அடையும். அதான் ஆகாய் புஸ்தகத்தில் ஆகாய் 1ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிங்களேன். எதற்காக கர்த்தர் நம்மை அழைத்தார்? ஆகாய் 1:6 வாசிங்க. நீங்கள் திரளாய் விதைத்தும் ம் 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 ஸ்தோத்திரம். எப்படி சொல்லப்படுகிறது? கூலியானதை எதில் போடுறாங்களாம்? பொத்தலான பையில. வேதம் அழகாக குறிப்பிடுகிறது. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவருக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். இவன் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? பைய ஓட்டையா இருக்குங்க. நீங்க ஏக்கரையை அறுத்து கொண்டு வந்து அந்த ஒரு சாக்கில் என்ன பண்ணலாம், கொட்டினாலும் அது என்ன பண்ணாது, நம்மளுக்கு ரொம்ப அது நம்மளுடைய பையில ஓட்டை இருக்கு அப்படின்னா எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் நிற்காது. அதான் உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு 75 கிலோ மூட்டை சாக்கு பையில நீங்க ஒரு ஏக்கரையே கொண்டு வந்து அறுத்து போட நினைச்சாலும் போட முடியும், பை ஓட்டையா இருந்தா. ஆனா பை ஓட்டை இல்லாம இருந்தா ஒரு ஏக்கருக்கு எத்தனை மூட்டை வரும்? குறைஞ்சது 15-20 மூட்டை வரும், நெல்லு மட்டும் ஒரு ஏக்கருக்கு. பை ஓட்டையா இருந்தா ஒரு மூட்டை கூட வீட்டுக்கு வராது, ஒரு மூட்டை கூட வீட்டுக்கு வராது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க பெரிய ஓட்டைய. அப்பைக்கப்ப இடத்த மாற்றி போயிட்டு வந்துடுறது. காரணம் என்ன? நான் சந்தோஷமா இருந்தேன்னா அதான் போயிட்டு வந்தேன். வாழ்க்கை சமாதானமா இருக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாழ்க்கையில நிம்மதியை கொடுக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என் வாழ்க்கையில் கர்த்தர் நல்ல செட்டில்மெண்ட்டான வேலையை கொடுத்துட்டாரு, எனக்கு மாதம் நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு 30,000 40,000 50,000 வருதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஃபுல் செட்டில்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு திமிரான காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வேலைக்கு போனாலும் போகாட்டாலும் அவங்களுக்கு சேலரி ஃபிக்ஸ்டு தான். அவங்களுக்கு எவ்வளோ ஃபிக்ஸ்டான சேலரி இருக்கோ அந்த ஃபிக்ஸ்டான சேலரி விழுந்துக்கிட்டே இருக்கும். சேலரி விழுகுதுன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தால், சேலரி விழுகுதுன்னு சொல்லிட்டு வேலை செய்கிற இடத்துல போய் சும்மா படுத்துக்கிட்டு வந்தா, ஒரு நாள் அந்த வேலையிலிருந்து அவர்கள் எடுக்கப்படுவார்கள். காரணம் பொத்தல் பை. நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நம்ம முன்னேறாமல் இருக்கிறது காரணம் நம்முடைய பை இன்னும் பொத்தலாகவே இருக்கு. நம்முடைய பை இன்னும் பொத்தலாகவே இருக்கு. கர்த்தர் எத்தனை வானத்தை திறந்து ஆசீர்வாதத்தை ஊற்றியுமே, ஆசீர்வாதத்தை கொட்டியுமே நம்ம ஏன் இன்னும் முன்னேறல? பைய ஓட்டையா இருக்கு. பைய அதே ஆகாய் 1:2 வாசிங்களேன். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவங்க பைய ஓட்டையானதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? இவங்க பை ஆல்ரெடி ஓட்டை ஆயிடுச்சு. இவங்க என்ன சொல்றாங்க? ஏற்ற காலம் என்ன வரல, நான் கர்த்தருக்காக எழும்புறதுக்கு ஏற்ற காலம் வரல. காலம் வரும்போது நான் செயல்படுவேன், காலம் வரும்போது நான் செயல்படுவேன். இப்போ என் காலம் கிடையாது அப்படின்னு நம்ம காலத்தை கை காட்டுவோம்னா வாழ்க்கை பொத்தல் பையா போயிடும். காலத்தை கை காட்டுவோம்னா வாழ்க்கை பொத்தல் பையா போயிடும். எதை கை காட்டுறோம்? அழைக்கப்பட்டது எதுக்கு? இவங்க அழைக்கப்பட்டது நோக்கம் என்ன? தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி. அப்பவே பவுல் ஒன்று சொன்னார், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா என்ன பண்ணுங்க. எபேசியர் 4:1 சொன்னாரா, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்கள் நடந்து கொள்ளுங்கள். இவங்க என்ன பண்ணல? பாத்திரவான்களா நடக்கல. காரணம் என்ன சொல்றாங்க? காலம் வரல. எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கீங்க? இன்னும் என் காலம் வரல, என் காலம் வரலன்னு இன்னும் எத்தனை நாளைக்கு இதே சொல்லான் இருக்கீங்க? கர்த்தருக்கு காத்திருக்கணும். அப்பதான் காலங்களை கர்த்தர் வர பண்ணுவார். காத்திருக்காம காலம் வரட்டும்,
நான் நல்லாயிருவேன், காலம் வரட்டும், நான் சரியாயிருவேன். சில பேர்லாம் சொல்லுவாங்க, என்னங்க இப்படியே இருக்கிறீங்க, அசம்பந்தமாக இருக்கீங்க அப்படின்னாக்க, பாஸ்டர் அடுத்த மாதம் பாருங்க நான் எப்படி இருக்கிறேன்னு. அடுத்த மாதம் 2 மடங்கு மோசமாக இருப்பாங்க. அதுக்கு அடுத்த மாதம் இன்னும் 2 மடங்கு மோசம். இப்படி நான் முதல் வருஷத்தில் வந்த நம்முடைய விசுவாசியுடைய நிலைமை இன்னைக்கு பார்த்தா மோசத்துலேயும் மோசம், படுமோசமாக இருக்கு. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்திருப்பது போல தெரியலாம், ஆனால் என்னுடைய பரல ஆவிக்குரிய வாழ்க்கையில் குன்றி போய் தான் இருக்கீங்க. உற்சாகம் இல்லையே, ஓடி வந்த வேகம் இல்லையே, ஆவல் இல்லையே, தாகம் இல்லையே, பசி இல்லையே. போய்க்கலாம். காரணம் என்ன? 4 ஆண்டு காலங்கள் நான் பார்த்தது மாத்திரம் சொல்கிறேன். இத்தனை ஆண்டு காலங்களும் என்னுடைய வாழ்க்கை சமாதானமாக போகுது. அதனால் என்னுடைய வழிக்கு தான் நான் என்ன பண்ணுவேன், நான் போவேன். எனக்கான நேரம் என்ன வரல, டைம் வரட்டும், டைம் வரட்டும். என்னைக்கு டைம் வரும்? நீங்கள் காலத்துக்கு காத்திருக்குன்னா கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தால் அது உத்தமம். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறாம ஏற்ற காலம் என்ன வரல. ஆனால் அழைக்கப்பட்டதுன்னா ஆலயம் கட்டுறதுக்கு வந்துட்டீங்க. என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க? அவங்களுக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு கேதுரு மரத்தையும் சித்தி மரத்தையும் கர்த்தர் கொடுத்து அனுப்பி வச்சா அவங்களுக்கு போய் மச்சி வீடு கட்டிக்கிறாங்களாம். அங்கே போய் என்ன பண்ணுறாங்க? இவங்களுக்கு வீடு கட்டிக்கிறாங்க. கேட்டால் கர்த்தருடைய காண வரப்ப கர்த்தர் அதெல்லாம் தடபுடலாம் கட்டிடுவார். ஆயத்தம் இல்லை என்றால், ஆயத்தம் என்ற ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால், ஒப்பு கொடுத்தல் என்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நேராக தான் நான் ஓடுவேன் என்ற எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பொத்தல் பையாக்கிடுவார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பொத்தல் பையா மாற்றிடுவார். அதுக்கப்புறமா ஜெபம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஜெபம் பண்ணியும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த கிதியோனுக்கு தான் வார்த்தையை சொல்லுகிறாரு, நீ முறியடிப்பாய். பிரசங்கத்துக்குள்ள போலாமா? திருப்புங்க மறுபடியும் நியாயாதிபதிகள் 6:16 வாசிங்க. நியாயாதிபதிகள் 6:16. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். இதற்கு முன்பு பார்த்தபடிதான் உங்க வாழ்க்கை இருக்கு. பொத்தல் பையா தான் இருக்கு. வாழ்க்கை பொத்தல் பையா தான் இருக்கு. இவங்களால வெளியே வர முடியல, இவங்களால நீதிமானா வாழ முடியல, இவங்களால குணப்பட முடியல, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரங்களால வாழ முடியல. வாழ்க்கை பொத்தல் பையா இருக்கு. இன்னும் காலம் வரல, காலத்தை கை காட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஸ்பாவம் உடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ முறியடிப்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய வாழ்க்கை தேவனுக்காக வாழாத ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் பரவாயில்ல, பொத்தல் பையான வாழ்க்கையா இருந்தாலும் பரவாயில்ல, குணப்படாத வாழ்க்கையா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் முறியடிக்க கிருபையை கொடுக்கும்போது கிருபையை பெற்றுக்கொண்டு முறியடிக்க போறவன் தான் புத்திசாலி. அந்த வார்த்தையை தான், அந்த கிருபையை தான் கிதியோனுக்கு கர்த்தர் இப்ப கொடுக்குறாரு. கிதியோனே, உன்னுடைய சந்ததியும் சரி, இஸ்ரவேல் ஜனங்களும் சரி, நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்க, இப்படிதான் இருக்கிறீங்க. பொத்தல் பை தான் உங்க வாழ்க்கை. என்னத்தை பிரயாசப்படாலும் ஒருத்தன் என்ன பண்ண எடுத்துட்டு போயிடுறான். ஆனா உனக்கு ஒரு வார்த்தை நான் சொல்றேன், உன்னிடத்திலிருந்து பறித்து கொள்ளுகிறவனை நீ முறியடிப்பாய். இப்ப முறியடிப்பாய் அப்படின்னா இதுக்கு ஒரு 4 விதமான வார்த்தை உண்டு. இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா broke the foot அப்படின்னு வரும். பாதங்கள் உடைக்கப்படும். முறியடிப்பாய் அப்படின்னா முதலாவது பாதம் உடைக்கப்படும். ரெண்டாவது broke the leg, கால் உடைக்கப்படும். இது ஹீப்ரூல இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா கால் உடைக்கப்படும். கிரேக்கில் பார்த்தோம் அப்படின்னா உள்ளங்கால் உடைக்கப்படும் இருக்கு கிரேக்கத்தில் பார்த்தோம்னா. அப்போ இங்கிலீஷில் பார்க்குறப்ப பாதத்தை உடைப்பேன்னு போட்டிருக்காரு, ஹீப்ரூவில் பார்க்குறப்ப காலை உடைப்பேன்னு போட்டிருக்காரு, கிரீக்கில் பார்க்குறப்ப உள்ளங்காலை உடைப்பேன்னு போட்டிருக்காரு. சரி, தமிழ்லே வேற ஒரு டிரான்ஸ்லேஷன் எடுத்து படித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்லேஷன் எடுத்து படித்து பார்க்குறேன்.
நீ தோற்கடிக்க முடியும், உன்னால் தோற்கடிக்க முடியும். உன்னால் முறியடிப்பாய்னா அதுக்கு 4 வார்த்தை சொல்லப்படுகிறது. 3 வார்த்தை ஒரே இடத்தை குறிப்பிடுகிறது. காலை உடைப்பாய் என்று குறிப்பிடுகிறது. இன்னொரு வார்த்தை எதை குறிப்பிடுகிறது? நீ முறியடிப்பாய். சரி, நீ தோற்கடிப்பாய். நீ இந்த வார்த்தை யாருக்கு சொல்றாரு? கிதியோனுக்கு சொல்றாரு. கர்த்தர் இன்றைக்கு சபைக்கும் அப்படி ஒரு வார்த்தையை தான் கொடுத்திருக்கிறாரு. நம்மளை வைத்து முறியடிக்க முடியாத காரியத்தை, ஒருவேளை மீதியானிகளை போல 7 வருஷங்களாக அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ளே சிக்கப்பட்டு பொத்தல் பையை போல என் வாழ்க்கை இருக்குது, என்னுடைய வாழ்க்கை குணப்படாத வாழ்க்கையாக இருக்குது, என்னுடைய வாழ்க்கை ஸ்தோத்திரம் நீதிமான் வாழ்க்கையை போல இல்லை, என்னால் பாவத்தை விட்டு வெளியே வர முடியல, ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் இதை விட்டு வெளியே வர விரும்புகிறேன், என்னால் வெளியே வர முடியலன்னு எத்தனை பேர் ஏக்கத்தோட கிதியோனை போல போரடித்து கொண்டு ஆலைக்கு சமீபமாக இருக்கிறீர்களோ, உங்களுக்கான வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறாரு. கர்த்தர் உங்களை வைத்து உங்களால் மேற்கொள்ள முடியாத காரியத்தை மேற்கொள்ள வைக்க கர்த்தர் கிருபையை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எது முடியல நினைக்கிறீங்களோ அதை முறியடிக்க கர்த்தர் வைப்பார். கர்த்தர் நம்மை குறித்து பார்க்குற பார்வை எப்படிப்பட்ட பார்வையாக இருக்கு? நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஆனாலும் கர்த்தருடைய பார்வை கிதியோன் மேலே எப்படிப்பட்டதாக இருக்கு? நீ பராக்கிரமசாலி. கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்கு? 6:12 பராக்கிரமசாலியே. ஆனால் 7 வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அடிமையாக இருக்கிறாங்க. 7 வருஷமா சொந்த உழைப்பை எடுத்துக்கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கு? நம்மை பார்த்து பராக்கிரமசாலி. நம்ம தாங்க நினைக்கிறோம், ஆனால் கர்த்தர் இன்னும் நம்மளை பராக்கிரமசாலியாக தான் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம தான் விழுந்து போயிட்டேன்னு நினைக்கிறோம், ஆனால் கர்த்தர் இன்னும் நம்மளை பராக்கிரமசாலியாக தான் பார்த்துட்டு இருக்காரு. அதே இதில் 14வது வசனத்தில் பார்க்குறப்ப நீ ரட்சிக்கிற ரட்சகனா எழும்புவன்றாரு. நீ ரட்சிப்ப, மீதியானின் கைக்கு இஸ்ரவேலை ரட்சிப்பன்னு சொல்றார். சாத்தியம் இல்லதான், ஆனா வாக்குத்தத்தம் வருது. உங்களுடைய வாழ்க்கையில எது சாத்தியம் இல்லாம போச்சோ, இது வரைக்கும் நீங்க சொல்லலாம் நான் ட்ரை பண்ணாததா. பேதுருவை சொல்லும் பொழுது முழுவதும் பிரயாசப்பட்ட ஒன்று அகப்படலை, நான் சொல்ற இடத்துல வளைய போடு அப்படிங்கிற மாதிரி 7 வருஷமா எதிர்க்க தெம்பு இல்லை, 7 வருஷமா போராட பலன் இல்லை, 7 வருஷமா தன்னுடைய அறுவடையை தக்க வைத்துக்க திராணி இல்லை. ஆனா வார்த்தை எப்படி வருது? நீ பராக்கிரமசாலி, நீ பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு இருக்க, நீ பராக்கிரமசாலி. அடுத்து 14வது வசனம் சொல்றாரு, நீ ரட்சிப்பப்பா, நீ இஸ்ரவேலை ரட்சிப்பப்பா, நீ ரட்சகனா மாறுவப்பா, நீ ரட்சகனா மாறுவப்பா. கர்த்தருடைய பார்வை. ஏன்னா நம்முடைய பார்வை எப்படி தெரியுமா இருக்கு? அதே 15வது வசனத்தை வாசிங்களேன். அதற்கு அவன், என்ன ஆண்டவரே, எதனாலப்பா ரட்சிப்பு? இவர் ரட்சகர்னு சொல்றாரு, நம்ம நான் எதனால ரட்சிப்பேன்? வாசிங்க. இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். நல்லா யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை எப்படி வந்துச்சு? பராக்கிரமசாலி, ரட்சகன் சொல்லி கர்த்தருடைய வார்த்தை வருது. ஆனால் நம்மளுடைய வார்த்தை எப்படி வருது? என் குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், என் குடும்பம் ரொம்ப எளிமையான குடும்பம், என் குடும்பத்தில் நான் ரொம்ப சின்ன பையன். இது என்ன தெரியுமா? நம்மை நாமளே தாழ்த்திக்கிறது, நம்மை நாமளே மட்டம் தட்டிக்கிறது. கர்த்தர் நம்மை ரட்சகராய் பார்க்கிறார், கர்த்தர் நம்மை பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். ஆனால் நாம நம்மளை எப்படி பார்க்கிறோம்? நம்மளை மட்டம் தட்டி கொண்டே நம்ம பார்க்கிறோம். என்னால முடியாது, என்னால முடியாது, என்னால முடியாது. உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குன்னு வாக்குத்தத்தம் படிக்கிறோம்ல, வாக்குத்தத்தத்தை வாசிக்கிறோம்ல, அதை அறிக்கை பண்ணுகிறோம்ல, அது ஏன் வாழ்க்கையில வரமாட்டேங்குது? கர்த்தர் செய்வார்னு என் நம்பிக்கை வரமாட்டேங்குது. என்னால முடியாது, என் குடும்பம் ரொம்ப எளிமை. மீண்டும் வார்த்தை வருது குடும்பத்தை குறித்து, உங்கள் நிலைமையை குறித்து. நான் ரொம்ப சின்னவன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, என் குடும்பம் ரொம்ப எளிமையான குடும்பம், என் ஊர்லேயே என் குடும்பம் ஒதுக்கப்பட்ட குடும்பம், என் குடும்பத்தில் நான் ஒதுக்கப்பட்டவன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க மாத்திரம் ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தை நோக்கி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஒரு நிமிஷம். யாருடைய இருதயத்தில் என் குடும்பம் சின்ன குடும்பம், நான் ரொம்ப எளியவன், என்னால் கர்த்தருடைய காரியத்தை செய்ய முடியாது, என்னால் மேற்கொள்ள முடியாதுன்னு நினைக்கிறவங்க மாத்திரம் கண்ணை மூடுங்க. நம்ம ஜெபிக்கலாமா? ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி 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 அப்பா. கிதியோனை போல நான் எளியவன், நான் சிறியவன் சொல்லி அப்பா தங்கள் இருதயத்தில் ஆண்டு
ஆண்டவரே, அநேக காரியத்தை யோசிச்சு கொண்டு இருக்கிற இவங்களுக்கு மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை வரட்டும். நீ நினைக்கிறபடி அல்ல, நீ என்னது பார்வையில பராக்கிரமசாலியா இருக்கிற, நீ என் பார்வையில ரட்சகனா இருக்கிற, நீ என் பார்வையில முறியடிக்க கூடியவனா இருக்கிற. ஆமாண்டவரே, எவர்களுடைய கரங்களெல்லாம் தேவ சமூகத்தை நோக்கி உண்மையாய் உயர்த்தப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய கரங்கள் எல்லாம் கிதியோன் மேல் போடப்பட்ட அந்த முறியடிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவீராக ஜெபிக்கிறோம். ஜீசஸ். அப்ப கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்கிறாரு? நம்மை கொண்டு முறியடிக்க வைக்க நினைக்கிறார். ஆனா நம்ம எப்படி பார்க்கிறோம்? நாம் நம்முடைய பலத்தை அவ்வளவுதான் புரிந்து வச்சிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? இப்படித்தான் நம்மளை பற்றி உலகம் பேசுது. அதனால நாமளும் நம்மளை குறித்து அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நாமளும் நம்மளை குறித்து அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அண்ணாளை குறித்து அவளுடைய தெளிலால் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருப்பான். உனக்கு என்ன பிறக்காது? குழந்தையே பிறக்காது. எனக்கு பார்த்தியா 2-3 சிங்கக்குட்டியை கொடுத்துருக்காரு. நம்ம என்ன சொல்லுது? பிறக்காது 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 பிறக்காதுன்னு தான் சொல்லுது. ஆனால் கர்த்தர் பிறக்கும்னு சொல்கிறார். எதை நம்புவீங்க? இந்த அம்மா கர்த்தருடைய சமூகத்தை நம்பி தேவ சமூகத்தில் போய் பண்ண ஒரே ஜெபம், கர்த்தாவே நீர் கொடுத்தால் உமக்கே கொடுக்குற. உலகம் சொல்கிறத அந்த அம்மா கேட்கலங்க. அந்த அம்மா கணவன் சொன்னதை கேட்கல, ஊர் பேசுனதை கேட்கல. அந்த அம்மா கேட்ட ஒரே ஒரு சத்தம், கர்த்தாவே நீர் என்ன சொல்லுகிறீர்? ஊர் என்னமோ சொல்லட்டும், ஊர் என்னைய கெட்டவன்னு சொல்லட்டும், உறவுகள் என்னைய குறித்த சாட்சி கெட்ட சாட்சியாக இருந்துட்டு போட்டோம், வீட்டுக்குள்ளே என் சாட்சி உடஞ்சி போனதாகவே இருக்கட்டும், ஆனால் என்னை குறித்து கர்த்தர் என்ன நினைக்கிறீர்? தேவ சமூகத்துக்கு அந்த அம்மா போனாங்க. கர்த்தர் அழகா ஒரு வார்த்தையை கொடுத்தார். உனக்கு குழந்தை பிறக்கும் மகளே, நீ போ. அதுவும் சாதா குழந்தையா பிறக்க வைக்கல, நியாயாதிபதியா தீர்க்கதரிசியா கொண்டு வந்து வச்சாரு. அப்ப நம்ம எதை கேட்க, இந்த கிதியோன் இது வரைக்கும் எதை நம்பிக்கிட்டு இருக்கிறான்? யூதர்கள், அதாவது யூத கோத்திரமா இருக்கட்டும், ரூபன் கோத்திரமா இருக்கட்டும், சிவியன் கோத்திரமா இருக்கட்டும், இப்படி மற்ற கோத்திரத்தார் சொன்னது எங்களாலேயே முடியல, ஒன்னால முடியுமா? முடியும். அவங்க சொல்றது, நான் எவ்வளவோ ட்ரை பண்ண, என்னால் முடியல. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தவங்க சொல்கிற ஒரு விஷயம், என்னாலேயே ஜெபிக்க முடியல, என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால் 24 நாள் உபவாசம் போட முடியல, என்னையால் ஒரு நாள் உபவாசத்தை மேற்கொள்ள முடியல. நேற்று வந்த நீ உன்னால் போட முடியுமா? முடியும். வளர்ந்தவனை பார்க்காதீங்க, வளர்க்குறவரை பாருங்க. அவர் நம்மை வளர்த்து கொண்டு போறாரு. அவங்கள கர்த்தர் வேற பாதையில் வளர்த்தாரு, நம்மளை வளர்க்குற பாதை வேற கர்த்தர். கிதியோன் மறுபடியும் அதே தான் சொல்கிறார். இல்லை, என் குடும்பம் ரொம்ப சின்னது, என் குடும்பம் ரொம்ப சின்னது, என் வீட்டில் நான் ரொம்ப சின்ன பையன், என்னால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவனே மட்டம் தட்டிக்கிறான். தயவு செஞ்சு ஒரு வார்த்தையை சொல்கிறேன், மட்டம் தட்டாதீங்க. உங்களை நீங்களே மட்டம் தட்டாதீங்க. உங்களை நீங்களே மட்டம் தட்டினா யார் உங்களை எழுப்புவா? கர்த்தருடைய வார்த்தையே வந்தாலும் கிதியோனை போல தான் நம்முடைய வார்த்தை இருக்கும். நான் ரொம்ப சின்னவன், நான் ரொம்ப எளிமையானவன். இல்லை, கர்த்தருடைய பராக்கிரமசாலியே, கர்த்தருடைய ரட்சகனாக நம்மளை என்ன பண்றாரு? பார்க்குறாரு. அதில் கர்த்தர் நம்முடைய சூழ்நிலையை ஒருபோது என்ன பண்ணுறது இல்லை பார்க்குற. நம்ம தான் நம்முடைய சூழ்நிலையை சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கிறோம். என்னால் முடியாது. சூழ்நிலையை பார்க்காதீங்க, நம்முடைய குடும்பத்தை பார்க்காதீங்க, என்னையை பார்க்காதீங்க, அதாவது நம்மளை பார்க்காதீங்க, நம்ம குடும்பத்தை பார்க்காதீங்க, நம்ம சூழ்நிலையை பார்க்காதீங்க. நமக்கு மேலே போடப்பட்ட முத்திரை என்ன பண்ணாதீங்க, பொருட்டாவே எடுக்காதீங்க. எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போடப்பட்ட முத்திரை என்ன முத்திரை? ராஜமுத்திரையா? அடிமைத்தன முத்திரை. கர்த்தர் உடைக்கல, உடைச்சாரா இல்லையா? பாபிலோன்ல போடப்பட்ட முத்திரை என்ன முத்திரை? ராஜரீக முத்திரையா? அடிமை முத்திரை. 70 வருஷம் கர்த்தர் உடைக்கல. நம்மேல் இருக்கிற முத்திரையை கர்த்தர் உடைப்பார மாட்டாரா? நம்மேல் புதிய முத்திரையை கர்த்தர் போடுவார மாட்டாரா? அப்புறையே நம்மேல் போடப்பட்ட பழியவே நினைக்கிறீங்க, நீங்க செஞ்ச தவறையே நினைக்கிறீங்க, நீங்க விழுந்து போனதையும் அடிக்கடி நினைவு கொண்டு வரீங்க. நீங்க விழுந்து போனதை கர்த்தர் பார்க்கல, உங்க மேல இருக்க அபிஷேகத்தை தான் கர்த்தர் பார்க்கறாரு. உங்க மேல என்ன அபிஷேகத்தை கர்த்தர் போட்டாரோ அந்த அபிஷேகத்தை தான் கர்த்தர் இப்பவும் கண்ணோக்கமா இருக்கிறாரு. ஆனா நம்முடைய கண்ணோக்கம் அபிஷேகத்தை நோக்கி இல்ல, வரங்களை நோக்கி இல்ல, பரிசுத்தத்தை நோக்கி அல்ல, அபிஷேகத்தை குறிச்சு அல்ல, விழுந்து போன இடத்தையே பார்க்கறது. வேண்டாம். விழுந்து போன இடத்த பார்த்தீங்கன்னா பொத்தல் பைய அடைக்க முடியாது. விழுந்த இடத்த பார்க்காம அழைக்கிற தேவனை பார்த்தோம் அப்படின்னா
முறியடிக்க கர்த்தர் உதவி செய்யும். முறியடிக்க கர்த்தர். அதனாலதான் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லுது, ஒரு வழியாய் உனக்கு வந்தவன். எத்தனை வழியா? ஒரு வழியா வந்தவன் எத்தனை வழியா ஓடி போவானா? 7 வழியா. அவனை முறிய அடிப்பாம 7 வழியா ஓடுவான். கிதியோனுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. கிதியோனுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. ஒரு வழியா துரத்திட்டு போனாங்க. அவன் திசை தெரியாம ஓடிட்டு இருக்கான். மீதியானியர் தப்புச்சா பொழைச்சா போதும்னு ஓடிட்டு இருக்கிறான். இப்ப வாக்குத்தத்தை நிறைவேறுதா? நம்ம எலும்புனா கர்த்தர் ஓட வைப்பாரா மாட்டாரா? வைப்பாரா மாட்டாரா? உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றும் தோண மாட்டேங்குது. உங்களை பார்த்தா எனக்கு ஒன்றுமே தோண மாட்டேங்குது. உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை கொடுத்தாரு, எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்போ சபைக்கு தான் வார்த்தையை கொடுத்துறாரு. முறிய அடிப்போன்னு சபைக்கு தான் வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. சபையாரே உங்களுக்கு தான் கர்த்தர் வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. கொஞ்சமாவது தெளிந்த சிந்தையோட என்னைய பாருங்க, பிரசங்கத்தை கேளுங்க. அறத்தூக்கத்திலேயே உட்காந்துருக்காதீங்க. மணி 10 தான் ஆகுது, இன்னும் நேரம் இருக்கு, தூங்கலாம். இன்னும் எனக்கு 2 பக்கம் இருக்கு. ஆமா, ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் எப்படி பார்க்கறாரு நம்மள? பராக்கிரமசாலி, ரட்சகன். இதே போல வேதத்துல ஒரு 3 பேருக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை நடப்பித்திருக்கிறார். 3 பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. 3 பேரை செய்ய வச்சிருக்கிறார். 3 சம்பவங்களை மாத்திரம் நம்ம வாசித்து விட்டு நம்ம ஜெபித்து நம்ம முடிக்கலாம். முதலாவது யாத்திராகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிக்கலாமா? யாத்திராகமம் 17:13. ம் 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 பட்டைய கருக்கினாலே முறியடித்தான். ஸ்தோத்திரம். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். ரெவிதீம் என்னும் பள்ளத்தாக்கில் இஸ்ரவேலரோட அமலேக்கியர் என்ன பண்றாங்க? யுத்தம் பண்ண வராங்க. ரெவிதீம் என்னும் பள்ளத்தாக்கில் அமலேக்கியர் யாரோட யுத்தம் பண்ண வராங்க? இஸ்ரவேலோட யுத்தம் பண்ண வராங்க. ஆனால் அதில் விஷயம் என்னன்னா, இஸ்ரவேலுக்கு யுத்தம் பண்ண தெரியாது. இஸ்ரவேலுக்கு யுத்தம் பண்ணவே தெரியாது. சண்டைக்கு வந்துட்டான், நம்ம ஆளுக்கு சண்டை போட தெரியாது. இப்போ என்ன நடக்கும்? ஒரு பக்கம் பலவான், ஒரு பக்கம் பலவீனமானவன். யார் ஜெயிப்பா? ஆனால் வேதம் சொல்லுது பலவீனமானவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு. வேதத்தின் பார்வையில் பலவீனமானவன் தான் கத்தை ஜெயிக்க வைக்கிறாரு. பலவானை அல்ல, பலவீனமானவனை கத்தை ஜெயிக்க வைக்கிறாரு. காரணம் என்ன தெரியுமா? வாசிங்க 9வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு ம் 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 என் கையில் பிடித்து கொண்டு. மோசே சொன்ன வார்த்தை என்ன? நான் மலை உச்சியில் போயிட்டு தேவனுக்கு நேராக என் கோலை என்ன பண்ணுவேன்? நான் உயர்த்தி நிற்பேன், நீ சண்டை போடு அப்படின்னாரு. மோசையுடைய கை தேவனை நோக்கி இருக்கும் வரைக்கும் அவர்கள் அமலேக்கரை முறியடித்து கொண்டே இருந்தார்கள். மோசையின் கரம் கொஞ்சம் இறங்குச்சு. மோசையின் கரம் கொஞ்சம் இறங்குச்சு, அமலேக்கர் மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க. அப்ப அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க, 12வது வசனத்தை. மோசையின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. ஸ்தோத்திரம். வேதத்துல ஒரு வார்த்தை, இப்ப வாசிச்ச வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, ஒரே நிலை. ஒரே நிலை. நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை நோக்கி ஒரே நிலையா இருக்கும் என்றால் அநேகரை முறியடிக்க கர்த்தர் உதவி செய்வார். செய்வாரா மாட்டாரா? மோசையினுடைய கை ஒரே நிலையா இருக்கிற வரைக்கும் அமலேக்கியரை இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டு கொண்டே இருந்தார்கள். ஆனால் கை ஒரு நிலையை விட்டு மாறும் பொழுது அமலேக்கியர் இஸ்ரவேலை மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க. அப்போ ஊரும் ஆரோனும் வேகமா ஓடி போய் ஒரு கல்லை எடுத்து போட்டு, நீ இந்த ஸ்தானத்தை விட்டு நகுந்துராத, இந்த நிலையை விட்டு நீ நகுந்துராத, இந்த நிலையில நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லி அவன் கரத்தை உயர்த்தி பிடித்தவர்களாய் சாயங்காலம் மட்டும் ஒரே நிலையா இருந்தார்கள்.
ஸ்தோத்திரம். நம்ம கற்றுக்கொள்ள போகிற வார்த்தை என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியாத ஒரு பிரச்சனைக்குள் நம்ம சிக்கி கொள்ளும் பொழுது, நாம் ஒரே நிலையாய் தேவ சமூகத்தை நோக்கி இருக்கும் பொழுது, கர்த்தர் அந்த விஷயத்தை முறியடிக்க வைப்பார். முறியடிக்கிறதுக்கு முதல் காரியம் என்ன? தேவனை நோக்கி ஒரே நிலையாக இருக்க வேண்டும். தேவனை நோக்கி ஒரே நிலை. இன்னைக்கு அதுதான் பிரச்சனை எல்லாத்துக்கும். முடியலை. இன்னைக்கு ஜெபம் பண்ணா நாளைக்கு ஜெபம் பண்ண முடிய மாட்டேங்குது. இன்னைக்கு 8 மணிக்கு வந்தா அடுத்த வாரம் 10 மணிக்கு தான் வர முடியுது. என்ன பண்ண கேட்டா வேலை. நாங்களாம் சும்மாவா இருக்கிறோம்? ஒரே நிலை. என்றைக்கு ஒரு தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு ஒரே நிலையாய் மாறுகிறீர்களோ, அன்றைக்கு உங்களால் மேற்கொள்ள முடியாத காரியத்தை கர்த்தர் மேற்கொள்ள வைத்து, முறியடிக்க வைத்து, வெற்றியை காண்பித்து, ஏகோவா நிசி நமக்கு வெற்றியை தரக்கூடியவர் என்று சொல்லி உங்களை மாறுதட்டி உங்களை கூப்பாடு போட வைத்து நம்மளை கெர்ஜிக்க வைக்கிற ஒருவர் இருக்கிறார். எப்ப தெரியுமா? கர்த்தருக்காக நம்ம ஒரே நிலையா இருக்கும் பொழுது. கர்த்தருக்காக ஒரே நிலையா இருக்கணும். அசையக்கூடாது. வலப்புறம் இடப்புறம் என்ன பண்ணக்கூடாது? அதானே பைபிள் சொல்லுது. வலப்புறம் இடப்புறம் சாயாம நேரம் என்ன பண்ணு, போயிட்டே இரு. அப்புறம் என்ன? ஒரே நிலையில இரு. தன்னைத்தான் வெறுத்தன் சிலுவையை சுமந்து கொண்டு எவனோ அவனை எனக்கு பாத்திரவன் இயேசுநாதர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சிலுவையை சுமப்பதை விட்டு விலகக்கூடாது. சிலுவை சுமப்பதை விட்டு விலகக்கூடாது. ஒரே நிலையா இருக்கணும். 10 நிமிஷம் சிலுவையை சுமந்துட்டு சிலுவை பாரமாக இருக்க தூக்கி போட்டு அங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு மறுபடியும் சிலுவையை தூக்குற வேலை இருக்கக்கூடாது. சிலுவையை தூக்கினா போயிட்டே இருக்கணும் முடிவு பரியந்தம். அதான் ஒரே நிலை. அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சபையை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நம்மிடத்தில் தேவனுக்கான ஒரே நிலை இல்லை. நமக்கு ஒரு நிலை இருக்கா? நம்ம ஒரே நிலையா இருக்கோமா? இல்லையே. சில சமயத்தில் குதிக்கிறோம் ஆவியில் நிறைஞ்சு, சில சமயத்தில் இமயம் மேலே கொண்டு சொருகி வச்ச மாதிரி இருக்கிறோம். இது ஒரு நிலையா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரே நிலை. அனலாறு இல்லை குளிராரு? அனலாறு ஒரே நிலையாக இருக்கணும். அதான் வேதம் விரும்புது. ஒன்று இக்கரைக்கு வா இல்லை அக்கறைக்கு போ. நடுப்புற நின்று என்ன பண்ணாத? காலை வச்சுட்டு வித்தை காட்டிகிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் நிறைய பேர் வித்தை காட்டிக்கிட்டு இருக்கிறோம். இங்கிட்டு ஒரு கால். அதாவது ஒரு மீனை குறித்து சொல்லுவாங்க. அது விலாங்கு மீனா? ஆமாம். மீனா பார்த்தா மீனா காத்திரியுமா? மீனை நினச்சி பார்த்தா தலையை காட்டுமா? பாம்புன்னு காட்டினா வாழை காட்டுமா? அப்போ ஒரே மீனுக்குள்ளே ரெண்டு குணாதிசயத்தை என்ன பண்ண முடியுது? 2 தோற்றத்தை பார்க்க முடியுது. குணாதிசயம் தோற்றத்தை பார்க்க முடியுது. அதே போல தான் நமக்குள்ளேயும். ஆலயத்துக்குள்ளே முகத்தை காட்டுறோம், வெளியில் போனால் வாழை காட்டுறோம். ஆலயத்துக்குள்ளே பார்க்கும்பொழுது மீனை போல சாந்தமாக மூஞ்சிருக்கு. வெளியில் போனால் சர்ப்பத்தை போல. வெளியில் போனால் சர்ப்பத்தை போல. இதில் எது ஒரு நிலை? தேவன் விரும்புவது ஒரு நிலை. என்றைக்கு ஒரு விசுவாசி தேவனுக்கு ஒரு நிலை படுறாங்களோ அன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க ஆரம்பித்தார். மோசே ஒரே நிலையாய் கையை வைத்திருந்தார். அன்றைக்கு சாயங்காலத்திலே கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். இதுதாங்க ஒரு நிலை. ஆலயத்துக்கு ஒரு மூஞ்சும் உலகத்துக்கு ஒரு மூஞ்சு ஒரு நிலை கிடையாது. வேலை செய்கிற இடத்துக்கு ஒரு மூஞ்சும் வீட்டில் ஒரு மூஞ்சும் கிடையாது. ஒரே நிலை. சாந்தமாக இருந்தால் சாந்தமாக இருங்க. கோபப்பட்டால் கோபத்திலே இருந்துருங்க. ஆளை பார்த்து என்ன பண்ணக்கூடாது. இதுக்கு பேர் ஒரு நிலை அல்லவே அல்ல. நம்முடைய வாழ்க்கை முறியடிக்கப்பட முடியாத காரியத்தை முறியடிக்கப்படணும்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிலை வேணும். 2வது வாசிங்க. ஆபிரகாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 14:17. அப்படியே ஒருத்தர் எபிரேயர் 7:1 எடுத்து வச்சுக்கோங்க. அவர் 14:17. அவன் கெதர்லாகோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கி சேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. போதும். இங்க ஒரு வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கு. என்ன வார்த்தைனா, ஆபிரகாமும் லோத்தும் பிரிஞ்சிட்டாங்க. ஆபிரகாமும் லோத்தும் பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்சு ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ 2 வருஷமோ இருந்திருக்கலாம். வருஷங்கள்
இருந்திருக்கலாம். இப்ப சோதோம் குமாராவை ராஜாக்கள் சேர்ந்து சூறையாடிட்டாங்கன்ற விஷயம் யாருக்கு வருது? ஆபிரகாமுக்கு வருது. சூறையாடிப்பட்டு போன இடத்துல யார் இருக்கா? லோத் இருக்கா. லோத் ஆபிரகாமுக்கு பையன் முறை வருது. இப்ப தன்னை விட்டு பிரிந்து போயிருந்தாலும் அவனுக்கு ஒரு துக்கம், அவனுக்கு ஒரு துன்பம் என்று கேள்விப்பட்ட உடனே யுத்தத்துக்கு புறப்படுறார். யாரு? ஆபிரகாம். எங்க போறாரு? யுத்தத்துக்கு போறாரு. எத்தனை பேரை கூட்டிக்கிட்டு? தன்னோட கைப்படிந்ததான 318 பேரை கூட்டி. அப்படித்தானே போடப்பட்டிருக்கு. வாசிங்க 14வது வசனத்தை. 14 14 14. ம் 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 போதும் போதும். 318 பேரை கூட்டு போறார். கூட்டு போய் ஜெயிச்சிட்டார். கூட்டு போய் ஜெயிச்சிட்டார். எப்படி ஜெயிச்சார்? ஆபிரகாமுக்கு யுத்தம் பண்ணி பழக்கம் இருக்கா? இல்ல. ஆபிரகாமுக்கு கர்த்தர் கூப்பிட்ட வயசு என்ன? 70. கூப்பிட்டாரா? 75ல் கூப்பிட்டாரா? கூப்பிட்டு நடத்திட்டு போனாரா? இப்ப நம்ம ஆளுக்கு என்ன இல்லை? சண்டை போடுற வயசா? சண்டை போடுற வயசா ஆபிரகாமுக்கு? இல்லை. ஆனா வெற்றி எங்கேருந்து வந்துச்சு? வெற்றி எங்கேருந்து வந்துச்சு? அதுதான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. அதுதான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. வாசிங்க 15வது வசனத்தை. அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். ஏதோ ஒரு வேகத்துல போயிட்டார். ஏதோ ஒரு வேகத்துல போயிட்டார். ஜெயிச்சுட்டு வந்துட்டார். இப்பதான் சம்பவம் பார்க்கப்படுது. ஆபிரகாம் ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆபிரகாம் நோக்கி சில பேர் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? நீ கொண்டு வந்த பொருளை பூரா என்ன பண்ணிடு? நீ வச்சுக்க. ஆட்களை மட்டும் என்ன பண்ணிடு? என்கிட்ட கொடுத்துரு. அப்படிங்கிறப்ப ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி என்னும் வாகையை சூடி இருந்தும் அவன் தான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நேராக பிரயாணிக்கிறவராக இருந்தார். தன் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நேராக பிரயாணிக்கிறவராக. இதற்கு முன்பாக லோத்து தன்னை விட்டு பிரிந்து போனப்போ கூட துக்க முகத்தோடு நான் எப்படி தனியாக போவேன், என் மகன் எப்படி தனியாக சமாளிப்பான் என்று சொல்லி மகனோடு இசைந்து போகாம, நம்ம இசைந்து போகிறோம் பார்த்தீங்களா சில சமயத்தில், ஐயோ பாவம் பாஸ்டர், ஐயோ பாவம் என் புள்ள என்ன பண்ணுவான், என் மகன் என்ன பண்ணுவா, இப்படி ஒட்டி தான் என்ன பண்ணுறோம், கெட்டு குட்டிச்சவராக போகிறோம். ஆபிரகாம் ஒரு வேளை ஐயோ லோத்து சின்ன பையனாச்சே, அவன் என்ன பண்ணுவான், அவசரத்தில் போயிட்டானேன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் பின்னாடியே போகலை. போனா போ, எனக்கு அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நேராகத்தான் நான் போவேன். அப்ப யார் ஒருவர் அழைப்புக்கு நேராக போறாங்களோ, இன்னொரு வார்த்தையை சொல்றேன்னு, இப்ப ஆபிரகாமுக்கு யுத்தம் பண்ண தெரிஞ்சிருச்சு. ஆபிரகாம் கூட இப்ப எத்தனை யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க? 318 பேர். இப்ப இந்த 318 பேரை வச்சு அடுத்து ஆபிரகாம் கானான் தேசத்தை யுத்தம் பண்ணி ஜெயிக்காம ஏன் தேவ சித்தத்தின்படி ஜெயித்தார்? யுத்தம் பண்ணிருக்கலாம்ல, யுத்தம் பண்ண தெரிஞ்சு போச்சு. இப்ப நேரா போய் கானான் தேசத்துல போய் ஒரு ஜாதியை அடிச்சு கொண்டு போட்டு ஒரு தேசம் எடுத்துட்டு போக வேண்டியதானே. எதுக்கு கர்த்தர் சொல்லுகிற பிரகாரமா ஆபிரகாம் மூவ் பண்ண? காரணம், ஆபிரகாமுக்கு வெற்றி வாகையை சூடி ராஜாவா இருப்பதை விட ராஜாதி ராஜாவின் வார்த்தையை கேட்டு நடந்து போகிற சாதாரண ஒரு மனுஷனா இருந்தா போதும்னு யாரு புரிஞ்சுக்கிட்டா? இன்றைக்கு சில பேருக்கு கர்த்தர் வெற்றியை கொடுத்தா நமக்கு மண்டைக்கு மேல என்ன வந்துருது? 7 கொம்பு வந்துருது. தானியேல் புத்தகத்துல சொல்லப்பட்டது போல 10 கொம்பு, அப்புறம் அங்கிட்டு 3 கொம்பு எக்ஸ்ட்ரா முளைச்சிக்குது. ஆனா ஆபிரகாம் தன்னிடத்தில் வெற்றி வாகையை சூடி இருந்தும் ஆபிரகாம் என்ன பண்ணல? மீண்டும் யுத்தம் பண்ண போகல. யுத்தம் போதும், என் சகோதரனுக்காக நான் யுத்தம் பண்ணேன், இதுக்கப்புறம் நான் யுத்தம் பண்ண மாட்டேன், தேவ சித்தத்தின்படி நான் என்ன பண்ணுவேன், செயல்படுவேன்னு செயல்பட ஆரம்பிச்சார்.
அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியாத காரியத்தில் கர்த்தர் வெற்றியை கொடுத்துட்டாருன்னு நமக்கு அது தெரியும்னு நினச்சி தொடராதீங்க. நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்காது, ஆனால் அதில் எப்படி ஜெயிச்சிருப்போம் நமக்கும் தெரியாது. எனக்கு நடந்திருக்கு சில சமயத்தில், சம்மந்தமே இருக்காது, எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, ஆனால் அது எனக்கு சாதகமாக முடிஞ்சிருக்கும். அது மாதிரி உங்களுக்கும் அநேக விஷயம் நடந்திருக்கும். அப்படி நமக்கு ஒரு விஷயம் சாதகமாக இருக்குன்றதுக்காண்டி அது நமக்கு நல்லா தெரியும்னு நினச்சி உள்ளே இறங்கிறாதீங்க, அப்புறம் வெளியே வர முடியாது. ஆபிரகாம் அழைப்பை நோக்கி என்ன பண்ணார்? நடந்தார். அழைப்பை நோக்கி நடந்ததுனால கர்த்தர் வெற்றியையும் கொடுத்தாரு. அழைப்பை நோக்கி மீண்டும் நடந்ததுனால தேசத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அப்போ இரண்டாவது வெற்றியை பெறுவதற்கு, முறியடிப்பதற்கு என்ன வேணுமா? அழைப்பை நோக்கி என்ன பண்ணுமா? நடக்கணுமா? அடுத்து மூன்றாவது, உபாகமத்தின் புஸ்தகம் 7:2 வாசிங்களேன். சீக்கிரம் நான் முடிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 7:2. அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் இப்ப முழு இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் முழு தேசத்துக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். என்ன வார்த்தை கொடுக்கிறாருன்னா, நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தை, நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தை, நமக்கு வாக்குத்தத்தம், ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் புறப்பட்டு போய் கொண்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணணுமா? உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறிய அடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோடு உடன்படிக்கை என்ன பண்ண வேண்டும். அப்ப கர்த்தர் ஒரு 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 ஜாதிக்கு விரோதமாக நம்ம ஒரு தேசத்துல கொண்டு போறாரு. அவர் என்ன சொல்றாரு? நீ அவர்களை உனக்கு விரோதமா எழும்ப விடாத. ஒருத்தருடைய வாழ்க்கை எப்ப ஜெயமுள்ள வாழ்க்கையா மாறுது? நமக்கு விரோதமாய் சத்துக்களை நாம் எழுப்பி விடாமல் இருக்கும் பொழுதுதான். அதானே சொல்லப்பட்டிருக்கு. எப்படி எமோரியர் வருவான், எபூசியர் வருவான், 7 பேத்துல எவனாவது கிளம்பி வருவான். நீ எவனையும் என்ன பண்ணாத, இடம் கொடுக்காத. அவன் எழும்புறதுக்குள்ள நீ எழும்பி அவனை முறியடிச்சிரு. அப்புறம் என்ன, பலவான முந்தி கட்டலன்னு என்ன பண்ண முடியாது, நிம்மதியா இருக்க முடியாது. இந்த குடும்பத்திலே நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்க மாட்டேங்குது, பலவானை முந்தி கட்டாமல் இருக்கிறதுனால தான். நமக்கு தெரியும் ஏன் பிரச்சனை வருதுன்னு, நமக்கு தெரியும் யாரால பிரச்சனை வருதுன்னு, எந்த காரியத்தினால பிரச்சனை வருதுன்னு, யார் வீட்டுக்குள்ள வந்துட்டு போனா பிரச்சனை வருதுன்னு, யார் வீட்டுக்கு போயிட்டு வந்தா பிரச்சனை வருது, எல்லாம் தெரியும். ஆனா பலவான முந்தி என்ன பண்றது இல்ல, கட்டி ஜெபிக்கிறது இல்ல. இஸ்ரவேலுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தை, உன் வாழ்க்கை முறியடிக்கப்பட்ட, அதாவது நீ மற்றவர்களை முறியடிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் உனக்கு விரோதமாய் ஒருவனை எழும்ப விடாமல் என்ன பண்ணு, முறியடிச்சிரு, மிச்சம் வைக்காத. இன்றைக்கு நமக்கு விரோதமாய் நம்ம பாவத்துக்கு நோக்கி இழுக்கிற எந்த விஷயத்தையும் விட்டு வைக்காதீங்க. அது சொன்னது அடிவரோட வெட்டி எறிஞ்சிருங்க. முடிஞ்ச பிடிங்கி தூக்கி எறிஞ்சிருங்க. வெட்டினாக திரும்ப முளைச்சிரும், பிடுங்கி எறிஞ்சிருங்க. அப்போ 3 காரியத்தை பார்க்குறோம். 1 நிலையா இருக்கிறப்ப, 2வது அழைக்கப்பட்ட அழைப்பை நோக்கி இருக்கிறப்ப, 3வது எவனையும் எழும்ப விடாம நம்ம ஜாக்கிரதையா இருக்கும்போது, 3வது நம்ம ஜாக்கிரதையா இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியும், ஜெயிக்கப்பட்ட வாழ்க்கைய வாழ முடியும். இதெல்லாவற்றுக்கு மேல நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கால் உடைஞ்சு போகும் அப்படின்னு. கால் உடைக்கிறதுனா என்ன, திரும்பி அவன் எழுந்திரிக்க கூடாது. கால் இருக்க போய் தானே கிளம்பி வர, சும்மா கால் உடஞ்சா கிளம்பி வருவ முடியாதுல்ல. கால் இருக்க போய் தானே கொத்தளம் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கிற, கால் இல்லைன்னா கொத்தளம் போடுவ. அப்ப என்ன அர்த்தம், ஒருவனும் உனக்கு விரோதமா எழும்பி நிற்காதபடி, நிற்கவே என்ன பண்ண மாட்டாரு, விட மாட்டார். நம்ம நிலையாவும் அழைப்பை நோக்கியும் நாம ஜாக்கிரதையா இருக்கும் பொழுது கர்த்தர் ஒருவரையும் நமக்கு முன்பாக எழும்பி நிற்க விட மாட்டார். அதான் செருபாபேலுக்கு சொன்னது, பெரிய பருவத நில்லு, ஆனா செருபாபேல் வந்தா நீ சமபூமியா மாறிதான் ஆகணும். நீ பெரிய பருவதம் நின்று போ, ஆனா செருபாபேல் மட்டும் மேல வந்து நின்னுட்டானா நீ அப்படியே மெழுகு போல உருகிருவ. அதே போல தானியேலின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்தில் 44வது வசனத்தை வாசிங்களேன். தானியேலின் புஸ்தகம் 2:44. நம்ம எப்படி முறியடிக்கலாம், இன்னொரு டிப்ஸையும் சொல்றேன். தானியேல் புஸ்தகம் 2:44. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல்
கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜாக்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானே என்றென்றைக்கும் நிற்கும். ஸ்தோத்திரம். இங்கே வேதம் அழகாக சொல்லியிருக்கு. இங்கே ராஜ்யங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பாபிலோன், கிரேக்கு, மேதியா, பெர்சியா, ரோமர்கள், இப்படி ஒவ்வொரு ராஜ்யத்தை குறித்து அங்கே வேதம் அழகாக சொல்லிக்கிட்டு இருக்கு. சொல்லிக்கிட்டு இருக்கப்போ ஒருத்தருக்கும் ஒரு விதமான அந்த என்ன சொல்கிறது, தங்கம், வெள்ளி, வெண்கலம், இப்படி ஒரு விதமான தாது பொருட்கள் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான தாது பொருட்கள். ஆனால் அந்த தீர்க்க தரிசனத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப எத்தனை ராஜ்யம் எழுப்பி நின்னாலும், தங்கம், வெள்ளி, வெண்கலம், பித்தளை, இரும்பு, களிமண் கலக்கப்பட்டதான எத்தனை ராஜ்யங்கள் ஒரு தேசத்துக்கு விரோதமாக எழும்பி நின்னாலும் வேதம் சொல்லுகிறது, மலையிலிருந்து கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வரும். அந்த உருண்டு வர்ற கல் வேற யாரும் இல்லை, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் உருண்டு வரக்கூடிய கல். அவர் வந்து மோதுனானா ஒரு ராஜ்யமும் இருக்காது. ராஜ்யமே அப்படின்னா இன்றைக்கு நம்மேல் ஏறி 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 நிற்கிறது எத்தனை மனுஷர்கள், எத்தனை விதமான பிசாசின் காரியங்கள், எத்தனை விதமான ஆட்கள் ஏறி நின்னாலும் இயேசுவானவர் செயல்பட ஆரம்பித்தார்னா ஒருவனும் நிற்க முடியாது. இயேசுவானவர் செயல்பட்டாருன்னா ஒருவனும் நிற்க. அவர் அடிக்கிற மொதல் அடியை பாதத்தில் தான் அடிக்கிறார். ஏன்னா தலையில் அடித்தாக்க அடிதான் போடும், திரும்ப நடந்து வருவான். கையை உடைச்சா திரும்பி நடந்து வருவான். காலையை உடைச்சிட்டா இடிஞ்சு போயிடுவாங்க. ஒரு பில்டிங் எடுத்துக்கோங்களேன், ஒரு பில்டிங்கோட அடி மேல் டாப்பை உடைச்சா கீழே தான் சேதனமாகுமா? அதுவே கீழே உடைச்சா மொத்தமாக கீழே வந்துடும். கர்த்தர் அஸ்திபாரத்தை அசைய பண்ணுகிறவர். கர்த்தர் யாரு? அஸ்திபாரங்களை அசைய பண்ணுகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம சுமக்க ஆரம்பிப்போம்னா, அவருக்காக நிலையா இருப்போம்னா, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய 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 ஆட்கள் நின்னாலும் அவர் நொறுக்கி போடுவார். அதே தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 42ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 41ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் எப்படியா சொல்லப்பட்டிருக்கு, இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அப்போ வேதம் சொல்லுகிறது, முதலாவது இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு விரோதமாக எலும்புகளை முறியடிக்கணும்னா இயேசு கிறிஸ்து நம்மோட என்ன பண்ணணும்? இருக்கணும். இரண்டாவது என்ன? நம்முடைய வாழ்க்கை கூர்மையாக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும், மழுங்கடிக்கப்பட்ட வாழ்க்கையாக. மழுங்கி போன கத்தியை யாராவது காய் வெட்ட எடுப்பாங்க? மழுங்கி போன கத்தியை காய் வெட்டவே எடுக்க மாட்டாங்க. மழுங்கி போன ஒரு ஆத்மாவை கர்த்தர் தம் கரத்தில் எடுப்பாரா? கவனிக்கிறீங்களா? மழுங்கி போன ஒரு கத்தியை காய் வெட்ட கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒரு தக்காளி வெட்ட கூட எடுக்க மாட்டோம். அப்போ மழுங்கடிக்கப்பட்ட ஆத்மாவை கர்த்தர் கரத்தில் எடுப்பாரா? எடுக்கணும். அப்படின்னா கூர்மையாக்கப்படணும். அதான் வேதம் சொல்லுது, நான் உன்னைய கூர்மையாக்குறேன், நீ வா, என் பற்றைக்கு நீ வா. சாண பற்றைக்கு போனாதான் கூர்மையாக்கப்பட முடியும். மரப்பற்றைக்கு போனால் கூர்மையாக்க இன்றைக்கு இடம் மாறி போனதுனால கூர்மனா என்னன்னு தெரியாத ஒரு வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், போயிட்டோம். இரும்பு பற்றைக்கு போனால் அடிக்கிறாங்கன்னு மரப்பற்றைக்கு போகிறோம், அவன் மெதுவாக தான் இழைக்கிறான் அப்படின்னு. ஆனால் இழைச்சி பிரயோஜனம் இல்லையே, அடிச்சாதானே கூர்மையாகுது. இழைச்சி கூர்மை வரல, அடிச்சாதான் கூர்மையாகுது. அதனால இரும்பு பற்றைக்கு போகாம நிறைய பேர் மரப்பற்றைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கை முறியடிக்கப்பட்ட ஜெயமுள்ள வாழ்க்கையா இருக்கணும்னா நாம் கர்த்தருடைய பட்சத்தில் கூர்மையாக்கப்பட்டவர்களாக, கர்த்தரை நம்மோடு நமக்கு முன்பாக வைத்து செயல்படக்கூடியவர்களாக, நிலையா இருக்கிறவர்களாக, அழைப்பை நோக்கி ஓடக்கூடியவர்களாக, எந்த நிலைமை வந்தாலும் நமக்கு விரோதமாக யாரையும் எழும்ப விடக்கூடாது. கவனமாக இருக்கும். நம்ம நினைப்போம்,
ஏன்னா வேதத்தில் ஒரு வார்த்தை பச்சையாக சொல்லப்பட்டிருக்கு, வீட்டாரே உனக்கு சத்துருன்னு. அப்போ நம்ம எவ்வளவு கவனமாக இருக்கணும். நம்ம வெளியில் வேடிக்கை பார்த்துருக்கோம், உள்ள கலாப்பம் முளைச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கை முறியடிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். நான் முறியடிக்கப்பட்டவர்களாக என்ன பண்ணுவோம், வாழுவோம். நீ முறிய அடிப்பாய் அப்படின்னா உனக்கு விரோதமாக யாரையும் நிற்க நான் அனுமதிக்க மாட்டேன். அதுக்கு என் வழிக்கு நீ திரும்பணும், என் வழிக்கு திரும்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்தை நோக்கி, ஆண்டவரே என்னை ஒரு விசை கூர்மைப்படுத்துங்கப்பா, என்னை ஒரு விசை கூர்மைப்படுத்துங்கப்பா. என் வாழ்க்கை கூர்மையாக்கப்படட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கை பொத்தல் பையை போல இருக்குப்பா. இந்த பொத்தல் பையின் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. இந்த பொத்தல் பை வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா. பிரயாசப்படுறது நான், பலனை அனுபவிக்கிறவன் வேற ஒருத்தன். பிரயாசப்படுறது நான், பலனை அனுபவிக்கிறது வேறொருவனாக இருக்கிறான். என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன்.